நான் நிஜமாலுமே இன்னைக்கு மெசேஜ் குடுக்குறனால, தினம் காலையிலயும் உனக்கு நைட்டும் உனக்காக ஸ்பெஷல் ப்ரேயர். எனக்கு எனக்கு போன வாரம் ரொம்ப சண்டே என்ன ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா, நாங்க காலையில ஒரு இடத்துக்கு போயிட்டு, நான் போய் இந்த ஃபுட்டு டெலிவரிலாம் பண்ணிட்டு, சாயந்தரம் எங்க எங்க சார்ட் படி அந்த வீக் கலைஞர் நூருக்கு தான் போனோம். உள்ள போனா எல்லாம் ப்ரேயர்ல இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், "என்னடா வேற யாரோ ப்ரே பண்ணிட்டுருக்காங்க போல இருக்கு. எல்லாம் கும்பலா இருக்காங்க." பார்த்தா சுஜாதா சிஸ்டரு, தங்கச்சி, மக, அதுக்கப்புறம் இவங்க மல்லிகா சிஸ்டர். ம். நான் ரொம்ப நாள் கழிச்சு இவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம தனித்தனியா போயிட்டுருக்குறோம். எப்பமாவது நாங்க நாங்க 4 பேர் மட்டும் தான் பம்புன்னு ஆவோம். மத்தவங்க யாரும் மீட் பண்ண மாட்டோம். இவங்க வந்தோனே இவன் என் பக்கத்துல வராம அவங்க கூட போயிட்டான். இவங்ககிட்ட நான், "டேய் அவங்க தான் ப்ரே பண்ணிட்டுருக்காங்களே, என் கூட வாடா" அப்படின்னா இவங்க கூட ப்ரே பண்ணிட்டுருந்தான். சரி முடிச்சுட்டு நான் இவங்ககிட்ட கேட்டேன், "நீங்க இந்த வார்டு போறீங்கன்னா?" அந்த வார்டு போயிட்டோம். அந்த வார்டுக்கு போனோன்னே ஒரு அம்மா, அது வித்தியாசமான ஒரு ஒரு ட்ரையாங்கிள் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 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 அம்மா உட்காந்துருந்தாங்க. அவங்க ஹிந்து. அவங்ககிட்ட போனோன்னே அவங்களுக்கு கேன்சர். அவங்களுக்கு அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சது அவங்களுக்கு இந்த முனீஸ்வரன் கட்டு இருக்குதுன்னு சொன்னோன்னே, "உங்களுக்கு இந்த முனீஸ்வரன் கட்டு இருக்குது, முனீஸ்வரன் வேணுமா இயேசு வேணுமான்னு?" ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். எனக்கு இயேசு தான் வேணும்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க. அவங்கள ப்ரே பண்ணி முடிச்சாச்சு. அவங்க பக்கத்து பெட்டில் ஒரு ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியனு, அவங்க பக்கத்து பெட்டில் ஒரு முஸ்லீமு. எனக்கு இந்த இந்தியாவே அங்கே இருக்கிற மாதிரி இருந்தது. அது அக்கு ஷேப்பில் 3 பேர் இருந்தாங்க. அந்த முஸ்லீமில் இருக்கவங்க அந்த அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க மக மட்டும் உட்காந்து ஒரு ஒரு 25 இயர்ஸ் இருக்கும். அவங்க மட்டும் உட்காந்துருந்தாங்க. சரி அப்படின்னு இருக்கும்போது சரி ஃபஸ்ட்டு இந்த கிறிஸ்டியனாக இருக்கவங்ககிட்ட ப்ரே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ப்ரே பண்ணலாமா அப்படின்னோடனே மூஞ்சில் அடித்த மாதிரி, "வேண்டாம்." இவன் உடனே சொல்லிட்டான், "வேணான்ட்டாங்க வா" அப்படின்னா. "இரு ஒரு நிமிஷம் இரு, எனக்கு என்னமோ தோணுது, நான் கேட்குறேன்." அதை முடிச்சு அதான் அவங்க என்ன சொன்னாங்க, "நாங்கள் கிறிஸ்டியன் தான், எங்களுக்கு வேண்டாண்ணா." "நீங்கள் கிறிஸ்டியன்னா அப்போ ஏன் வேண்டாம்?" இவன் போகலாம் அப்படின்னா. இருறா, அவங்க என்னது இதுக்கு தான் வேணாம்னு சொல்கிறாங்க பார்க்கலாம். "ஏங்க உங்களுக்கு வேணாம்?" "எனக்கு மாதா தான் முக்கியம்." சரி அப்படின்ட்டு இவன் போனான். அவன் எனக்கு என்னன்னா, நான் இங்கே சண்டை போட்டுருவேன்னு. "எனக்கு மாதா தான் முக்கியம்." நாங்கள் அவங்க பையன் நின்றுருந்தாங்க. அப்புறம் அந்த பக்கத்தில் முஸ்லீம் இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், "யூ ஆர் செட்டிங் எ வெரி வெரி பேட் எக்ஸாம்பிள், வெரி வெரி பேட் எக்ஸாம்பிள். இந்த பக்கம் ஒரு ஹிந்து, இந்த பக்கம் ஒரு முஸ்லீம், நடுவில் ஒரு கிறிஸ்டியனு. ஹிந்து முனீஸ்வரன் வேணான்ட்டாங்க, முஸ்லீம் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாட் சார்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் ஆர் யூ செட்டிங்? திஸ் இஸ் நாட் நைஸ்." அப்படின்னோடனே, "இல்லை நீங்கள் பெண்டகாஸ்ட்டு, நீங்கள் மாதாவை திட்டுவீங்கன்னாங்க." "நான் எல்லாத்தையுமே திட்டுவேங்க, நீங்கள் அதை பற்றி பிரச்சனை கிடையாதுங்க, நீங்கள் என்ன?" அப்படின்னோடனே அந்த முஸ்லீம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், "உங்களுக்கு எப்படி நீங்கள் இல்லை இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க பெண்டகாஸ்ட்லேருந்து வந்தாங்க, நாங்கள் ப்ரே பண்ணோம், ப்ரே பண்ணுறேன்னு சொன்னாங்க, நான் மாதா தான் வேணும்னு புக்கு தூக்கி போட்டு போயிட்டாங்க." நான் சொன்னேன், "நீங்கள் அதெல்லாம் விடுங்க, நான் பெண்டகாஸ்டலில் ஒன்றும் இல்லை, நான் ஜீசஸ் பற்றி மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன்." ஆனால் அவங்களை நான் பயமுறுத்திட்டேன். இவங்களுக்கு ஹிந்து இருக்காங்களே, இவங்களை ஜீசஸ் மன்னிச்சிருவாரு. முஸ்லீம் இருக்காங்களே, இவங்களை மன்னிச்சிருவாரு. உங்களுக்கு ஐயோ அப்படின்னா அவங்க, "ஐயோ இப்போ ப்ரே பண்ணுங்க" அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "இருங்க இருங்க, ஃபஸ்ட்டு இது யார் உங்கள் பையன் இருந்தாப்புல?" "இது உங்கள் பையனா?" "சரி பையன்." "ஆமாம்." "உங்கள் பையனுக்கு உங்களுக்கு உங்களோட ஒய்ஃபோ பெரியமாவோ சித்தியோ இருந்தால் மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் தானே பெற்றவங்க, உங்களுக்கு தானே இந்த ரத்த சொந்தம் இருக்குது." "ஆமாம்." "அதே மாதிரி தானேங்க, நீங்கள் ஜீசஸை வேண்டாம், எனக்கு மாதாவும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன, அது என்ன உங்களுக்கு கிடைக்குது?" அப்படின்னா, "இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இருந்தாலும் மாதா." அப்படின்னா, "எந்த மாதாவும் கிடையாதுங்க, ஜீசஸ் மட்டும்தாங்க." ஆனால் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறது, மேரி அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். நீங்கள் அதுக்காக எப்படி அவங்க 2 பேத்தையும் ஒரே பிளேட்டில் வைக்க முடியும்? எப்படி உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினாங்க? நீங்கள் 10 மாதம் நீங்கள் உங்கள் பையனை சுமந்து பெற்றிருக்கீங்களே, பெரியமாவும் நீங்களும் சித்தியும் நீங்களும் ஒன்றுன்னு சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, "ஏன்டா 10 மாதம் நான் தான்டா சுமந்து பெற்றேன், நானும் பெரியமாவும் ஒன்னாடான்னு கேட்க மாட்டீங்களான்னு?" அவங்க கடைசியில் கன்வின்ஸ் ஆகி, "எனக்கு ப்ரே பண்ணுங்க" அப்படின்ட்டாங்க. சரி ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க பயந்துட்டாங்க. அவங்க போகும்போது அந்த முஸ்லீம் அவங்களுக்கு ப்ரே பண்ணலாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க தூங்கிட்டு இருந்த முஸ்லீம் லேடி எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு, "எங்கே போகிறீங்க?" நாங்கள், "இல்லை பக்கத்து வீட்டுக்கு போகிறேன், வாங்க எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணுங்க." அவங்களுக்கு ப்ரே பண்ணிவிட்டு, நான் எனக்கு என்னமோ எப்போதுமே இந்த உருதுவில் இருக்கிற இது மட்டும் எடுத்து வச்சிருவேன். கொடுத்தோன்னே அழகாக வாங்கிட்டு அழகாக ப்ரே பண்ணிவிட்டு, அப்போ தான் சொன்னேன், "மது இந்தியாவே டச் பண்ணிட்டோம், ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீமு 3 பேரையும் டச் பண்ணிட்டோன்னு." இது முடிச்சோன்னு ஒரு அம்மா
ஐசியூக்குள்ளே கூட்டு போயிடுச்சு. அந்த ஐசியூக்குள்ளே கூட்டு போய் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து கிறிஸ்டியனு, சர்ச் போகிற பொண்ணு. நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், சர்ச் போகிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து குடலெல்லாம் பிரச்சனைன்றாங்க. நீங்கள் சர்ச் இது இல்லை ஏசுன்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் வீக் வந்து நிஜமாலுமே வந்து இவங்களை பார்த்தது ஒரு சந்தோஷம். அங்கே வந்து கிறிஸ்டியன்ஸ் கிட்ட அவங்களுக்கு இன்னும் எத்தனையோ கிறிஸ்டியன்ஸு, ஒரு ஹிந்து கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஒரு லேடி வந்துச்சு, நர்ஸு உள்ளே வாங்கிட்டாங்க, சிஸ்டர் சீஃப் சிஸ்டர் வந்துட்டாங்க. ஆயா மாதிரி இருக்கிற ஒருத்தவங்க வந்து என்னை வந்து யாரை கேட்டு ஃபோட்டோ எடுக்குது, வெளியே வாங்கன்னு. எனக்கு இவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறான், கோவப்படாத. நான் சொன்னேன், நான் என்ன சொல்லிட்டேன், வாங்க, எந்த தெய்வத்தில் சொன்ன தெரியல, வாங்க கீழே போயிட்டு டீனை பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வரேன். நீங்கள் எப்படி என்னை வந்து அவன் இல்லை சார், நீங்கள் வந்து ஃபோட்டோ நீங்கள் எப்படி, இவன் கரெக்டாக கண்டுபிடிச்சான், நீங்கள் கிறிஸ்டியன் தானே அப்படின்னா. அந்த அம்மா வந்து ஆமாங்க நான் கிறிஸ்டியன் தான். கரெக்டுங்க, ஹிந்துஸ் தகராறு பண்ண மாட்டாங்க, முஸ்லீம்ஸ் தகராறு மாட்டாங்க, நீங்கள் கிறிஸ்டியன் இல்லை அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவங்கக்கிட்ட பேசி, அவங்க வந்து அதுக்கப்புறம் மது பேச்சை கேட்டு, அதுக்கப்புறம் நிஜமாலுமே போன வாட்டி போனது வந்து இந்த கிறிஸ்டியன்ஸுக்காகவே போன மாதிரி இருந்துச்சு. அது நிஜமாலுமே வந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணுறது. இன்றைக்கி கூட காலையில் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போகும்போது கடைசியாக இந்த ஆரம் அவரை பார்க்க வேணாமே நினைப்பேன். இன்றைக்கி காலையில் வந்து வெறும் அந்த லுங்கி நைட்டி அதுக்கப்புறம் சோப்பு ஷாம்புலாம் கொடுக்கலாம் தான் போனேன் அந்த 9S. திடீர்னுட்டு நீங்கள் அவரை பார்த்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன்ட்டாங்க. நான் சொன்னேன், என்ன ஏசப்பா இது அப்படின்ட்டு. சரி நேராக போனேன். அவர் போனோன்னு சரி நானே டிராஃப்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. போயிட்டு அவங்ககிட்ட எல்லாத்தையும் பேசி அவங்ககிட்டலாம் கொடுத்தோன்னு நான் சொன்னேன், நான் ப்ரே பண்ணிட்டு தான் வருவேன்னு. அவங்க ஒன்றுமே சொல்லலை. ஃபுல்லாக ப்ரே பண்ணிவிட்டு அங்கே அந்த 9S வார்டில் இருக்கவங்க அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க, அங்கே அவங்களுக்கெல்லாம் பண்ணிட்டு வந்தது. ஸோ நம்ம வந்து ஆசைப்பட்டோன்னா ஏசப்பா கதவை திறக்கிறாரு. ஆமென். நம்ம ஆசைப்படாமல் வந்து இல்லை நம்ம இதே குண்டு சட்டிக்குள்ளேயே நம்ம குதிரை ஓட்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா கடைசி வரைக்கும் குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்ட முடியும். ஏன்னா இந்த மந்த் வந்து இந்த ஹிந்துஸ்க்கு வந்து ஆடி மாதம் இது. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் மந்த். ஹிந்துஸ் ஆனால் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இது பவர்ஃபுல்னா இவளுக்கு வந்து அதோட பவரை ஏற்றி அதை வந்து என்ன நைட்டு தூங்க விட மாட்டானுங்க. நைட்டு 1 மணி 2 மணிக்கு சாமி ஆடுறது ஏன்னா ஒரு காலத்தில் நானும் கூட போனவன் தான். ஸோ ஒரு 1 மணி 2 மணி 3 மணிக்கு அது என் ஃப்ளாட்டுக்கு என் இது ரோடு சைடுனால போட்டு அடித்து பாட்டை பாடி எல்லாம் பண்ணிடுவாங்க. இந்த மந்த் வந்து அந்த காளி அந்த இதுக்கெல்லாம் வந்து பட் நம்ம நான் இப்போ எப்படி ப்ரே பண்ண ஆரம்பிக்கணும்னா என் ஏரியாவில் இருக்க எல்லா விஷயங்களும், என் ஏரியாவில் இருக்க சர்ச்சும் சரி, என் ஏரியாவில் இருக்க கோயிலும் சரி, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தினம் இந்த ஆடி மாதத்துக்கு இந்த எல்லாத்தையும் அதை கண்ட்ரோல் பண்ணி கட்டிட்டு தான் நம்ம படுக்கிறோம். அதே இல்லாமல் ரொம்ப வந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம இந்த மெசேஜ் எடுத்து ஆன் பண்ணி இந்த ரூமில் ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன். லைட்டாக கொஞ்சம் பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னா ஓகே அவன் வரான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன். இது எல்லாம் ஏன்னா ஹிந்துஸ்க்கு அவங்களுக்கு பாவம் தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து அவங்க வந்து இது ஆடி மாதம், இந்த கூழ் ஊத்துறோம், இதில் வந்து காளி வந்திருக்கு. எங்கள் கரெக்டாக அந்த ஆடி மாதத்துக்கு பெரிய காளி சாலை ஒன்று வைப்பானுங்க எங்கள் இதில், அந்த கரெக்டாக அந்த தாமஸ் ரோட்டில். அது முடித்த உடனே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கொலை நடக்கும் அங்கே. சாதாரண கொலை நடக்காது. வந்தானுங்கன்னா வந்து தாறுமாற இது வந்து நான் சொல்கிறது வந்து எக்ஸாஜரேட்டே பண்ணல. கரெக்டாக அந்த அண்ணா காலனிக்கும் இந்த இதுக்கிட்டையும் இந்த தாமஸ் ரோடுக்கிட்டையும் பின்னாடி வைப்பாங்க. பெரிய சிலை வைப்பானுங்க. பார்க்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஒரு 10 கை நாக்கெல்லாம் தொங்க போட்டு தலையோடலாம் இருக்கும். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. அது முடியும் போது ஒரு மர்டர் நடக்குங்க, அதே இடத்துல நடக்கும். இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக பார்த்துட்ருக்குறேன். இந்த வருஷம் எனக்கு வைக்காமல் இருக்கணும். அந்த பின்னாடி வரைக்கும் போவோம், அது ஆலயம்மன் கோயில் வரைக்கும் போவோம். அவ்வளோ வந்து ஒரு அது ரத்தத்தை கேட்குற ஒரு விஷயம். பட் பாவம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் கிறிஸ்டியன்ஸுக்கு சத்தியம் தெரிஞ்சு தப்பு பண்ணுறாங்க, இவங்க சத்தியம் தெரியாமல் தப்பு பண்ணுறாங்க. பட் இவங்க 2 பேர்த்துக்காகவும் ப்ரே பண்ண வேண்டியது நம்மளோட பிரதான கடமையாக இருக்குது. ஆமேன் சொல்லுவோமா? ஓகே, ஏதாவது சொல்ல விரும்புறியாம்மா? பேசியிருக்காங்க, ஏதாவது சொல்ல விரும்புறியா? உன்னோட மெசேஜ். அண்ணா வந்து ஆடி மாசத்துல யாருக்குமே ஏசப்பாவை பற்றி யாருக்குமே வந்து ஏசப்பாவை பற்றி தெரியல.
ரொம்ப பாவமா இருக்கு எல்லாரையும் பார்க்கும் போதெல்லாம். ம். இந்துஸுக்குலாம் வந்து ரொம்ப கத்துறாங்க. போன வாரம் கிங்டம் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது அந்த ஐயனார் அசுத்தாவி வந்து அப்படி ஐயனார் ஆவி. ம். ஆ. ம். பேசலாம் பேசலாம். ஐயனார் ம். அப்படியே ரொம்ப அப்படி ரொம்ப கோரஸா கத்துறாங்க. அவங்க பாவம் அவங்க எல்லாம். அந்த பக்கம் அவங்க பூஜை பண்ணா நான் இந்த பக்கம் கட்டிகிட்டே போறது. ஏசப்பா அது பாதாளத்துக்கு போயிடுச்சு, நான் நம்புறேன் ஏசப்பா அப்படின்னு. சிலரோ கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருக்காங்கன்னா இயேசு பேசின வசனம் தான் அப்படின்னு நம்ப மாட்றாங்க. அண்ணா சொன்ன மாதிரி வந்து பழைய ஏற்பாடை நம்புறாங்க, மற்ற எல்லாரையும் நம்புறாங்க. பட் இயேசு பேசின வசனத்தை யாருமே நம்ப மாட்றாங்க. அன்பார்ச்சுனேட்டா இருக்குது. ஆமா, ரொம்ப உலகம் முழுக்க பேய் வந்து கட்டி வச்சிருக்கான். பட் இயேசு தான் நம்ம தெய்வம். ஆனா உலகத்துக்கே அவர் தான் தெய்வம். பட் அண்ணா சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணணும். யாருமே வந்து பாதாளத்துக்கு போகக்கூடாது. எல்லாருமே ஏசப்பாவோட நித்தியமா வாழணும். ஆமென் ஆமென். குட். என்னன்னா நம்ம ஒரு வழியா அவருக்கு ரைட்டர் இதுக்கு ஆன்சர் இல்லை நம்ம சி வந்து ஒரு லாஸ்ட் வீக் கலைஞர்னூரில் அந்த இவங்களுக்கு என்ன ஃபோட்டோ எடுக்க வேண்டாம்னு சொன்ன ஒரு அவங்க நர்ஸா என்னன்னு தெரில, அந்த பட் யூனிஃபார்ம் அவங்க ஏதோ ஒரு யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து அதான் ஃபஸ்ட்டே கேட்டாச்சு, நீங்கள் கிறிஸ்டியன் அப்படின்றதுனால தான். அப்புறம் வந்து நாங்கள் பெந்த காஸ்ட்டுங்க, நாங்கள் வந்து பெந்த காஸ்ட்னா என்னங்க அப்படின்னு கேட்டேன் நான் அவங்ககிட்ட. ஏன் தெரியாது அவங்களுக்கு, நீங்கள் ப்ரேயர் பண்ண வர்றீங்க, பெந்த காஸ்ட்னா என்னன்னு தெரியாமல் வர்றீங்க. எனக்கு தெரியாதுன்றதுனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், பெந்த காஸ்ட்னா என்னது? அது வந்து ஆவிக்குரிய சபை, நாங்கள் ஆவியில் இருப்போம் அப்படின்னு. ஆவினா பேயா? ஆவி இந்த பேயை தானே ஆவின்னு சொல்லுவாங்க, அந்த ஆவியா? இல்லை நாங்கள் வந்து எதை பேஸ் பண்ணி? ஆண்டவரை பேஸ் பண்ணி. ஆண்டவர்னா எங்கே இருக்காரு, எப்படி இருப்பார் ஆண்டவர்? அது என்ன ஆண்டவர் அப்படின்னு அவங்க இயேசுன்னே சொல்ல மாட்டேன்றாங்க அந்த அம்மா. நான் வந்து அங்கே இயேசு இருப்பாரா அப்படின்னு கடைசியா சரி வேறு வழியில் அவங்க இயேசு தான். ஓ அப்படியா, இயேசு தான் இருப்பார் அப்படின்னா அது 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 எதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் இயேசு உங்கள் கூட இருக்காருன்னா நீங்கள் இதை ஃபோட்டோ எடுக்க எங்களை ப்ரேயர் பண்ணலாம், நீங்கள் அலோட் பண்ணுமே அப்படின்னு. அப்புறம் இன்னொரு அம்மா வந்தாங்க, அவங்க வந்து மேரி மாதாவுக்கு வந்து மாலை போட்டிருந்தாங்க. அவங்களும் அவங்க கொல்லிக்கு தான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க தான். சார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் என்ன இது சாமி ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் மேரி மாதாவுக்கு போட்டிருக்கேன். சரி ஓகே, எனக்கு தெரியாது அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு. இயேசுவை பிடிச்சிக்கோங்க, இயேசுவை கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இயேசுவை வைங்க, அதுக்கப்புறம் உங்கள் மகளை பிடிங்க, மகன் மேலே பாசத்தை வைங்க. அந்த அம்மாவுக்கு அந்த திட்டின அம்மாக்கிட்டையும் சொன்னேன், அம்மா நீங்கள் வந்து உங்களுக்கு 2 பசங்க இருக்கு சொன்னீங்க, உங்கள் பசங்க மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு என்னவோ தெரில, அதுதான் இந்த மாதிரி கன்ஃபியூஸ்லாம் ஆவீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இயேசுவை வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பசங்க மேலே பாசத்தை வைங்க. நீங்கள் பாருங்கள் இவ்வளோ கோவலாம் படமாட்டீங்க நீங்கள். ஸோ முதலோட அன்பு, உங்களோட அன்பு இயேசு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே இருக்காது. ஆமென். ஸோ இப்போ நம்ம கூட இருக்கிறோம், நான் கூட இப்போ எனக்கு என் பையனா ரொம்ப உயிர், என் பொண்ணு அப்படி. இங்கே வந்து நம்ம இயேசு யாருன்னு புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் இவங்கெல்லாம் செகண்ட் ஆயிட்டாங்க, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஜீசஸ் ஆயிட்டாரு. ஆமென். இப்போ நான் இன்னைக்கு வந்து நான் பைக்கில் போயிட்டே இருக்கேன், நான் என் ஒய்ஃப் பின்னாடி உக்காந்துருக்காங்க, நான் அப்படியே ஜென்ரலாக பேசுகிறேன், பார்த்தியா எனக்கு இயேசு எவ்வளோ சூப்பராகிட்டார்ல, நான் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, என் இதயத்தெல்லாம் இன்னைக்கு ஜிம் போகிற அளவுக்கு நான் எப்படி எங்கே இருக்கேன்ல அப்படின்னு கேட்குறேன். அப்படியா இயேசுவா பண்ணார், இப்போ நான் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க என் ஒய்ஃப். ஸோ ஒரு மனுஷனுக்கு அவங்களுக்குள்ள அவங்க ஒரு விஷயம் இருக்குது, அவங்க ஒன்று திங்க் பண்ணியிருக்காங்க, நம்ம புருஷனை நம்ம தான் தயார் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. பட் நம்மளுக்கு தெரியும் நம்மளை யார் தயார் பண்ணாங்கன்னு சொல்லி. நான் திரும்ப சொன்னேன், அப்போ நான் பண்ணலையா அப்படின்னு. இல்லை நீ பண்ணல அப்படின்னு. இல்லை நீ பண்ணல, கண்டிப்பாக நீ பண்ணல. ஏன் எப்படி சொல்கிற அப்படின்னு. நீ என்ன பண்ண, என்னோட ஹார்ட்டுக்குள்ளே என்ன நடக்குது, வாழ்வெல்லாம் நீ உனக்கு தெரியுமா? நான் அவருக்கு தெரியும், அவர் தான் அதை கனெக்ட் பண்ணார். நீ நினச்சிட்டு இருக்க, நீ என்ன பண்ண, நீ அதிகபட்சம் எனக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ணி கொடுத்துருப்ப, நல்லா சாப்பாடு சமைச்சு கொடுத்துருப்ப, எனக்கு மேலே என்ன நடக்குமோ அதுதான் நீ பண்ணியிருப்ப, நான் எனக்கு உள்ளே என்ன நடக்குதுன்றது அவருக்கு மட்டும் தானே தெரியும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜீசஸை வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்புறம் நான் என் பொண்ணுக்கிட்ட கூட சொல்லுவேன், ஃபஸ்ட்டு நான் கிடையாது, அம்மா கிடையாது, ஜீசஸ் தான் உனக்கு. என் பையன்கிட்டே சொல்லுவேன், நாங்கள்லாம் கிடையவே கிடையாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது, யார் உனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் ஜீசஸ் மட்டும்தான் சொல்லணும். நீ அதுக்கப்புறம் உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாரோ இருக்கட்டும், அது அந்த இதில் வச்சுக்கப்பாரு, உனக்கு எந்த டென்ஷனும் இருக்காது, சூப்பராக போகும் லைஃபு. ஸோ அது நம்மளும் அந்த இதை தான் நம்ம மேக்ஸிமம் ஃபாலோ. புதுசாக வந்திருந்தீங்கன்னா கூட
பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இது பண்ணுறது, அது பண்ணி அதை அனுபவிச்சு பார்த்தா சூப்பராக இருக்கும் லைஃப். ரொம்பவே ஒரு விஷயமா அற்புதமாக இருக்கும். அதான் சொல்லணும். மத்தேயு 10:37 அவர் சொல்கிற வசனம் வந்து மத்தேயு 10:37 ஏசப்பா சொல்கிறாரு, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்ட்டாரு. அப்போது நம்ம அதாவது இயேசுவை தான் நம்ம ஃபஸ்ட்டு நேசிக்கணும். இயேசுவை நேசிக்கிறது பதில் ஒருத்தன் மகனையோ மகளையோ நேசித்தா அது பாவம். யோவான் 8:34 படி பாவம் செய்கிறவனும் பேய்க்கு அடிமையாக இருக்குது. பாவத்துக்குன்னு பேய்க்கு அடிமையாக இருக்கிறார். எல்லா கட்டு அடி இடி அவர் சொல்கிறதுல எல்லாம் கரெக்டாக வரும், அதே இதுன்னு இருக்கும். ஆனால் இயேசுவை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அடுத்தது மனைவி அல்லது கணவர், அதுக்கு பிற பிள்ளைகள் அப்படி வச்சுட்டு போனால் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். இயேசப்பா ஹேண்டில் பண்ணுவார். ஆமாம், லூக்கா 14:26 மனைவியையும் கொண்டுட்டார். லூக்கா 14:26 படிச்சார். யாதொருவன் இந்த லூக்கா 14:26 யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இதில் வந்து மனைவியும் சேர்த்து கொண்டுட்டார். ஆமாம், தகப்பன் தாய் மனைவி எல்லாரும் சேர்த்து கொண்டுட்டார். அப்போது மனைவியும் கொண்டுட்டார். ஆமாம், அது ரொம்ப ரொம்ப கிளியர். அப்போது இவ்வளவும் கொண்டு வரும்போது அவர் என்ன மத்தேயு 10:37 சொல்கிறதுக்கு முன்னால் 36 ஒன்று சொல்லியிருக்கிறார். ஒருவனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே அப்படின்ட்டார். ஒருவனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே அப்படின்னா என்னன்னா, வீட்டாரை வச்சு பிசாசு ஒருவனுடைய சொந்த வீட்டாரை வச்சு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காருல, தகப்பன் தாய் மகன் மகள் கொடுத்துருக்கிறாரு. அங்கே சகோதர சகோதரி, அங்கே மனைவியும் கொடுத்துட்டார். இந்த வீட்டாரை வச்சு ஒருத்தனை எடர பண்ணுறதுக்குன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு, சோதிக்கிறதுக்கு இயேசு பேய்க்கு அனுமதி கொடுத்துருக்காரு. ராயல் பர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஒருவனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே. அப்போது அது கொடுத்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார், நீ என்ன முதல்ல வை. இப்போ இவங்க வந்து இந்த கட்டட சபாக்காரங்க வந்து இயேசுவை தேவன் அப்படிங்கிறது ரெக்கக்னைஸ் பண்ணலை. இயேசுவை தேவன் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணாதவங்க மட்டும்தான் சர்ச்சுக்கு போகிறாங்க கட்டட சபைக்கு. இயேசு தான் தேவன் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக அங்கே போக மாட்டாங்க. அவங்க எவ்வளோதான் மறுத்தாலும் இதுதான் சத்தியம். இயேசுவை தேவன் அப்படின்னு இந்த வசனங்கள் இருக்குது. அவரை விசுவாசிக்கிறவங்க அங்கே போக மாட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏசப்பா வந்து யூதர்கள்ட்ட பேசுகிறார். மத்தேயு 22:37-40, மார்க்கு 12:30-31 நீங்கள் எதுலேயும் பார்க்கலாம். இதில் சொல்கிறாரு, அதில் 2 கட்டளைகளை சொல்கிறார். ஆமாம், நீங்கள் மார்க்கு 12வது அதிகாரம் 29 படிங்க. சொல்கிறார், இஸ்ரவேலே கேள் அப்படின்னு ஆரம்பிப்பார். இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 பிரதான கட்டளைகளை இயேசு வந்து தன்னுடைய சீஷர்கள்ட்ட சொல்லலை. அவர் சொன்னதை யார்கிட்ட சொல்லியிருக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற யூதர்கள்கிட்ட சொல்றாரு. மார்க்கு 12:29 படிங்க மாமங்கள. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால் இஸ்ரவேலே கேள். யாரா? இஸ்ரவேலே கேள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அது நமக்கு அப்ளிகபிள். இந்த மத்தேயு 10:37 யாருக்கு தெரியுமா? சீஷர்களுக்கு. இந்த கனெக்ஷனை போட படிக்கணும். பிள்ளைகள் இயேசுவோட சீஷர்கள் இந்த கனெக்ஷனை போட படிக்கணும். இப்போ நம்ம படிக்க போகிறோம் மத்தேயு 22:37-40 படிப்போம். இதில் யாருக்கு சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு வேதபாரகன் ஒருத்தன் வாரான், ஒரு பரிசேயன். அவன் வந்து கேட்கிறான், அது முந்தின இருந்து படிக்குமா, யார் வந்து வேதபாரகன் தான் கேட்கறான். வேதபாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவர்களிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். வேதபாரகன் அவன் வந்து இதுல இருந்து அவன் யூத வேதபாரகன் வந்து ஏசப்பட்ட கேட்கிறான். ஓகே, ஏதாவது நல்ல பதில் கிடைக்கும்னு இவர் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் மொத்தம் 10 கற்பனைகளை என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? 2 கற்பனைகளை அங்கே ஆக்குறாரு. 10 கற்பனை. அதுக்காக மற்ற கற்பனைகள் இல்லை, உன் தகப்பனையும் தாயம் கனம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. அடுத்த இன்னொரு இதில் ஒரு 5 கற்பனை கொடுக்குறாரு. இப்போ அவர் 2 ட்ரங்கேட் பண்ணி
கன்சைஸ் பண்ணி கொடுக்குறாரு பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கற்பனை கொடுத்துருக்காரு. ஆனா ரெண்டுமே ஈக்குவல்ட்டார். இதற்கு ஒப்பான அப்படின்ட்டார். ஒப்பான பிரதானம் ரெண்டுமே ஈக்குவல்ட்டார். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு முழு மனதோடும். நீங்க இதுல மட்டும்தான் 4 வரும், மற்றதெல்லாம் 3 தான் வரும். ஆமா, அன்பு கூர்வாயகன்னு சொல்லிட்டு இந்த தேவன் யாருன்னு எங்க சொல்லியிருக்காரு? மத்தேயு 10:37 சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்னால நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, சீஷர்கள் புரிஞ்சுக்கணும். இது நியாயப்பிரமாண யூதர்கள்ட்ட இயேசு பேசியிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தில் உள்ளவங்களுக்கு இயேசு எதில் பிறந்தாரு? நியாயப்பிரமாணத்தின் கீழே பிறந்தாரு. அந்த நியாயப்பிரமாணத்தின் கீழே அவங்களுக்கு சொல்றாரு. இது நியாயப்பிரமாணத்தின் கீழே சொல்றாரு. இந்த ரெண்டு பிரதான கற்பனைகள் சொல்றாரு. இஸ்ரவேலே கேள், அது எங்க இருக்கு? இதுல யாத்ராம் 20:1-2 இஸ்ரவேலே, உனக்கு உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து மீட்டுக்கொண்டு புறப்பட பண்ணுகிற தேவன் கர்த்தர் நானே. இஸ்ரவேலுக்கு தான். ஆமா, இஸ்ரவேலே கேள்னு சொல்லி தான் அவர் அதை கன்ஃபார்ம் பண்றாரு. அப்போ இது நியாயப்பிரமாண யூதர்களுக்கு. இப்போ இதுல சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல இந்த விதத்துல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு மனதோடு அன்பு கூர்வாயாக அப்படிங்கிறாரு. சரி, இப்ப மத்த 22:37-40 படிக்கணும். இயேசு அவனை நோக்கி, இப்போ நீங்க அதுலயும் ஒரு வசனம் முன்னால இருந்து போதகரே, இப்ப யாரு கேட்கறாரு? சதுசேயருடைய வாயை பரிசேயர் கேள்விப்பட்டு, அது அப்படி அதுல இருந்து படிங்க. அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்கள் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, நியாயசாஸ்திரி போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். இயேசு அவனை நோக்கி, எப்படி நியாயப்பிரமாணத்துல நல்ல கவனமா பாருங்க கேள்வி. நியாயப்பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானது? இது யாருக்கு சொல்லப்படல? சீஷர்களுக்கு சொல்லப்படல. இது நியாயப்பிரமாணிகள்ட்ட அவர் சொல்றாரு. நியாயப்பிரமாணத்துல பிரதானமான கற்பனை எது அப்படின்னா, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இதுல மொத்தம் பழைய ஏற்பாடே முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்ட்டாரு. பழைய ஏற்பாட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம். இந்த 2 தான்ப்பா முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டார். இது 2 தான் முடிஞ்சிட்டார். ஆனா நல்ல இதுல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆட் ஆன் கொடுக்குறேன். இந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி முடிச்சு வச்சாருங்கிறத ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம பண்றது இதுல தேவன் யாருங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இப்ப எடுக்கிறோம். இதுல அவர் பேசுறாரு, இஸ்ரவேலே கேள் அப்படின்னு சொல்லிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன் சொல்லிட்டு அவரை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு ஆவியில் அன்பு கூறணும்னு சொல்லி இருக்கிறாரு. இதுலயும் கற்பனைகளே பிரதான கற்பனை எது? நியாயப்பிரமாணத்துல கேட்கிற கேள்வி அப்படித்தான். நியாயப்பிரமாணத்துல பிரதானமான கற்பனை எது அப்படின்னு அதே தான் ரிப்பீட் பண்றாரு. இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்ட்டாரு. ஒரு சின்ன ஆட் ஆன் பண்ணுவோம். மத்தேயு 7:12 எல்லாருக்கும் சொல்றாரு. மத்தேயு 7:12 இது இது யாருக்கு இல்ல? இது யூதர்களுக்கு இல்ல, இது நமக்கெல்லாம். நமக்கு தெரியும். மத்தேயு 7 என்ன உடனே லைட் எரியணும். என்னது? மலை பிரசங்கம். அதுதான் நம்ம பைபிள். உலகத்துக்கே கொடுத்திருக்காரு. இது உலகத்துக்கே கொடுத்திருக்காரு. யூதர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்துக்கே கொடுத்திருக்காரு. மத்தேயு 7:12 ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். அப்ப என்ன பண்ணிட்டாரு? அங்க 2 கற்பனைகள் கொடுத்து, எப்பா இதுதான்ப்பா நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம். அதான் இதுதான் மொத்தமே. இந்த மொத்தம் பைபிளே இதுதான். அன்னைக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் கிடையாது. மொத்தம் பைபிள் இதான்ப்பா அப்படின்ட்டாரு. 2 கற்பனையில முடிச்சுட்டாரு. ஆனா இங்க என்ன பண்ணிட்டாரு? அந்த 2 கற்பனையில இன்னும் ஒண்ணு கிரஷ் பண்ணிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? மனுஷர் உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்க போய் செய்யுங்க அப்படின்ட்டாரு. இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம்ட்டாரு. ஹையஸ்ட் லெவல் பண்ணிட்டாரு. ஓகே, நம்பர் 1
இந்த நியாய பிரமாணத்தை மாத்துறது யார் மாற்ற முடியும்? பரலோக தேவன் ஒருத்தர் தான் மாற்ற முடியும். இவர் அசால்ட்டாக மாத்துறாரு, அசால்ட்டாக மாற்றிருக்காரு நியாய பிரமாணத்தை. ஓகே, இப்போ இவங்க இன்னைக்கு பிரச்சனை, உலகத்தில் பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்தவ உலகத்தில் பிரச்சனை, வெளியில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்துக்களுக்கு பிரச்சனை இல்லை. முஸ்லீம்கள் ஒரு வீராப்பில் இருக்காங்க. அவர் இயேசு தேவகுமாரன் இல்லை, தேவனுன்னு அவங்களுக்கு தேவனுன்னா என்ன தெரியாது, தேவகுமாரன்னா தெரியாது. ஆனால் அங்கே சொல்லியிருக்கு தேவகுமாரன் இல்லை, அவ்வளோதான். இங்கே எங்களுக்கு தேவகுமாரன் இல்லை சொல்ல மாட்டோம், ஏசுங்கிற பேரும் சொல்ல மாட்டோம். அவர் பேர் ஈசாம்பாங்க. 600 வருஷம் கழித்து வந்து ஈசான்னு ஆக்கிக்கிட்டாங்க. நான் கேட்பேன், உங்கள் பேர் என்ன? அருண். உங்களை பேர் கருண் அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? ஆமாம், அதே தான். ஓகே ரைட், அவங்கள விட்டுருவோம் பாவம். ஆனால் இந்துக்கள் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் 9 out of 10 இயேசுவ தேவன், இயேசு தான் தேவன். அவங்களுக்கு யாரும் தெரியாது. கொஞ்சம் பேருக்கு இந்த அன்னை வேளாங்கண்ணி கோயில் போகிறோங்கிறாங்க, ஆனால் அவங்க தேடி போகிறது இயேசுவை தேடி போகிறாங்க. அவங்களுக்கு இயேசு ஒருத்தர் தான் தெரியும். ஆமாம், இயேசு ஒருத்தர் தான் தெரியும். ஆனால் இயேசுவை தெரியாத கூட்டம் எங்கே இருக்குது தெரியுமா? சர்ச்சுக்குள்ளே இருக்குது. உலகம் முழுக்க சர்ச்சுக்குள்ளே இருக்குது. உலகம் முழுக்க சர்ச்சில் இருக்குது. பெரிய பிரச்சனை இதுதான். என்ன பிரச்சனைனா, இயேசு தேவன் இல்லைங்கிறத இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. ஆனால் வசனம் எவ்வளோ தெளிவாக சொல்லுதுன்னா, இயேசு தான் தேவன்கிறத சொல்லுது. ஏன்னா இந்த வசனத்தை வேற யாரும் சொல்லவே முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களே, சொல்லிட்டு இதை சொல்லிட்டு இப்போ சீஷர்கள்ட்ட சொல்கிறார். மத்தேயு 10:37 சொல்கிறாரு, அப்பா நான் அங்கே யூதர்கள்ட்ட பேசினேன், அந்த தேவன் வேற யாரும் இல்லை, நான் தான்ப்பாங்கிறார். மத்தேயு 10:37 படிச்சிங்கன்னா, அந்த யூதர்கள்ட்ட நான் பேசினேனே ஒரு தேவன், அந்த தேவன் யாரு? நான் தான் அப்படிங்கிறார். மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எங்க சொல்லிட்டாரு? யாரை நேசிக்கணும்னு சொல்லிட்டாரு? இயேசுவை மட்டும்தான் நேசிக்கணும்னு சொல்லிட்டாரு. அங்க என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு ஆவியோடும் அன்பு கூர்வாயாக அப்படி இங்க சொல்றாரு. இதுக்கு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாரு. தகப்பனையாவது தாயையாவது என்னிலையுமா அதிகமாக நேசிச்சுன்னா அது காம்ப்ரமைஸ்ட், அது அன்பு இல்லை, செத்தடா அப்படிங்கிறார். மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிச்சேன்னா அவர் சொல்ற, நீ எனக்கு பாத்திரம் நல்லங்கிறார். நீ நீ பாத்திரம் நல்லன்னா தெரியுங்களா? தமிழ்ல பச்சையா சொன்னா லாய்க்கு இல்லை, நீ எனக்கு லாய்க்கு இல்லை, தகுதி இல்லை. ரொம்ப பிளண்ட் ஸ்டேட்மெண்ட். நீ எனக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லை. தகப்பன், தாய், சகோதரன், சகோதரி, மனைவி போட்டார். லூக்கா 14:26 போட்டார். கிளியரா சொல்றாரு. அங்க சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன் வேற யாரும் இல்ல, தானே அந்த தேவன் சொல்லிட்டார். தானே, அதாவது பல பல விதங்கள் அவர் விளக்கியிருக்கிறார். இப்போ அவர் மது தம்பி அந்த வசனத்தை சொல்லாம அவர் இங்க கத்துக்கிட்டதை நம்ம சீஷர் இதுல மெத்தட்ல கத்துக்கிட்டதை சொல்றாரு. அதுக்கு முன்னால அவர் மனைவியை நிறைய நேசித்திருக்கலாம். ஆனால் இப்போ என்னாச்சு? அவரு கரெக்டாக சொல்கிறார், நான் இயேசுவை மட்டும்தான் முதலிடம் பண்ணுறேன். இது வசனம், இதைத்தான் இயேசு சொல்லியிருக்கிறார். அவர் தான் தேவன். அப்போ அவருக்கு ஒரு மேட்டர் ரொம்ப கிளியராக இருக்குது. என்ன கிளியராக இருக்குது? இயேசு தான் தேவன்கிறது கிளியராக இருக்குது. புரியுதா? இப்போ கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒருத்தர் பேசுகிறதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். அவர் சொன்னதுக்கு நான் வசன பேக்கிங்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி எப்படின்னா, இயேசு தான் தேவன், வேறு யாரும் இல்லை. அதனால தான் போன வாரம் போட்டு தள்ளினார். பழைய ஏற்பாடை போய் பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களா சே அப்படின்ட்டார். சேங்கிற வார்த்தை மட்டும்தான் அவர் சொல்லலை. ஆமாம், சேங்கிற வார்த்தை மட்டும் அவர் சொல்லலே தவிர பாக்கியெல்லாம் போட்டு தள்ளிட்டார். ஏன்னா அவருக்கு ஆவியில் ஒத்துக்கலை. சே இதை போய் அது தாவீது அதெல்லாம் போயிட்டு என்னத்துக்கு, யாருக்கு வேணும்? அப்னேரு வேணும், யாருக்கு வேணும்? யோவா வேணும், இது இருக்குன்னு அவருக்கு போட்டு தள்ளிட்டார். கட்டன்னு புரிஞ்சிட்டார். அவரை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி நம்ம பிரதர் ஸ்ரீயும் நானும் சேர்ந்து நிறுத்தி வச்சோம். ஆமாம். ஆனால் இப்போது அது ஆக்சுவலி எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நானாக இயேசுவை ஏற்றுக்கிட்ட அப்புறம், எனக்கு எதுவுமே தெரியாத அப்புறம் எனக்கா ஒரு விஷயம் தோணுச்சு. நான் ரூமை கதவை பூட்டிட்டு தனியாக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஆரம்பத்துலேயே அது அப்போ நான் இதை எடுத்துக்கும் போது எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தேன். அப்போ அங்கேயே ஒரு ரூமில் தனியாக போய் கதவை பூட்டிட்டு, ஏன்னா அவங்க பயங்கரமாக இந்து சாமி கும்பிடுவாங்கன்றதுனால நான் தனியாக ரூம் போட்டு அதுல இன்ன வரைக்கும் நான் ப்ரேயர் பண்ணுன்னா தனியாக ரூம் கதவை மூடிட்டு தான் ப்ரேயர் பண்ணுவேன். அப்படி இப்போ என் பசங்களுக்கும் ப்ரேயர் பண்ணணுன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் அந்த ரூமில் அடைச்சிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் தான் ப்ரேயர் பண்ணுவேன். அது எதுனால தெரியல, அது ஆரம்பத்துலேருந்து அது ஒரு இது. பட் ஏதோ ஒரு இடத்துல பைபிளில் அந்த ஏதோ இடத்துல அது இருக்குது.
மத்தேயு 6:6 நான் ஃபுல்லா படிக்கும்போது ஏதோ ஒன்று இருக்கு. இருக்கு அந்த வசனம் இருக்கு. அதாவது இதுதான் பரிசுத்தாவியானவர் செயல்பாடு. நீங்க பாருங்க, அவர் அந்த துவக்கத்துல யாருமே இந்த போதனைலாம் கொடுக்காமலே நான் தனியா கதவடைச்சு இருட்டுக்குள்ள அதை இயேசு கிட்ட ஜெபம் பண்ணுவேன், அவரே என்ன ஜெபம் பண்ண சொன்னாரு, யாரும் சொல்லலைங்கிறாரு. இது யார் கற்றுக் கொடுக்க முடியும்? பரிசுத்தாவியானவர். மத்தேயு 6:6 நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். கதவை பூட்டி தனியா அவர்கிட்ட போயிடணும். பிதா எங்க இருக்கிறாரோ அந்தரங்கத்துல இருக்காரு. இங்கிலீஷ்ல யுவர் ஃபாதர் ஹூ இஸ் இன் த சீக்ரெட் பிளேஸ். இங்கிலீஷ்ல யுவர் ஃபாதர் ஹூ இஸ் இன் த சீக்ரெட் பிளேஸ். அவரை தனியாக தான் போய் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார். 1-to-1 மீட்டிங், பல பேர் மீட்டிங்கில் முக்கியமான ஜெபம் வந்து 1-to-1 அவர் அதை பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த ஃபண்டமெண்டல், அந்த புரிதல் வந்து கிங்டம், மகா பிரசங்கம் பண்ண தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யம்னா இயேசு தான். இயேசுவை குறித்த புரிதல் கிளியராக இருக்குன்னா, நீங்கள் பார்த்தீங்க 2 வார்த்தை அவர் பேசியிருக்கிறார். சிலர் அதாவது பைபிளை நிறைய படிச்சு பெரிய வேத பண்டிதரா இருக்கணும்ல, ஆனா அந்த ஆவியில நடத்தப்படுறது அதுக்கு வந்து விட்டு கொடுத்தா போதும். அந்த இருதயத்தை விட்டு கொடுத்தா போதும், சிறுபுள்ள போல விட்டு கொடுத்தா போதும். அவர் வந்து பெஸ்ட் டீச்சிங் கொடுக்குறாரு. ஐ ஹியர் இவர் பேசுறதுல அவர் 2 பெஸ்ட் டீச்சிங்கா பார்க்குறேன். மத்தேயு 10:37 அவர் வசனம் சொல்லாமல் அசால்ட்டா பேசுறாரு. அடுத்தது மத்தேயு 6:6 வசனம் முக்கியமானது. அது எங்க இருக்கு வசனம் தெரியாது, நான் முதல்ல இருந்தே பண்றேங்கிறார். அப்படின்னா ஆவியானவர் நடத்துதல் பர்ஃபெக்ட். அப்போ வந்து இடர விட மாட்டார். எவ்வளோ தூரத்துக்கு அவர் மேலே அன்பாக இருக்கிறார் பாருங்க. ஏன்னா அன்பாக இருக்கிறாருன்னா அவர் சிறுபிள்ளை போல தன்னுடைய இருதயத்தை திறந்திருக்கிறார். ஒருவர் சிறுபிள்ளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டானே இசப்பா சொல்லியிருக்கிறார். அவர் சிறுபிள்ளை போல இதயத்தை திறக்க போய் அவர் அழகா போடுறார். பிரச்சனையே கிடையாது. மற்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனை என்னன்னா, எங்களுக்கு நிறைய தெரியும், எங்கே கோட்டை நான்கோட் போடுறதுனால நாங்கள் பெரிய பரம்பரை கிறிஸ்தவங்கள், எங்களுக்கு டீச் பண்ணுறவங்களா அப்படின்னு நினைக்கிறனால மாட்டிக்கிறாங்க. சிறுபிள்ளை போல எப்போதுமே இருக்கணும். அதே போல் நம்ம சீஷர்களுக்கு எப்போ சொல்லிக் கொடுக்குறோம், நம்ம இருதயத்தை எப்போதும் சிறுபிள்ளை போலே வச்சுக்கணும், ரிசீவ் பண்ணணும், இயேசுவோட கிங்டமை ரிசீவ் பண்ணணும். எஸ் சொல்லுங்க. இல்லை, அது நான் இப்போ இங்கே சிறு பிள்ளைன்னு சொன்னோன்னே நான் இப்போ வரைக்கும் என்ன நினச்சிக்கிறேன், எனக்கு வந்து 5 வயசு தான், 5வது வயசு நடக்குது தான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு நான் இயேசுவை பிடிச்சி கரெக்டாக அக்டோபர் 10th 11th பிடிச்சிக்கிட்டேன் 2020. இப்போ 5 years ஆகுது. நான் ஏசப்பாவுக்கு நான் 5 வயசு குழந்தை தான். நான் அவர்கிட்ட ப்ரே பண்ணும்போது நான் இப்போவும் அதான் சொல்லுவேன்ப்பா, நான் வந்து 5 வயசு பையன்தான். நீங்கள் என்ன உங்கள் ஏரியாக்குள்ளே நான் சின்ன பையன். நான் யாரை போய் பிடிக்கணும், நான் எங்கே போகணும், யார் மூலிமா ஃபாலோ பண்ணணும் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு சர்ச்சும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படின்னும் போது தான் ஆக்சுவலி நான் ஸ்ரீகிட்ட வந்து எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்த விஷயம்லாம் சொல்லவே இல்லை, மனோஜ் பாஸ்டர்கிட்ட தான் சொன்னேன். இப்போ ஸ்ரீ வந்து என்னை அப்படியே வந்து அந்த சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனேன். சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகும்போது நான் வந்து என்னடா இதெல்லாம் நடக்குது, என்கிட்ட வேற காசு வேற இல்லை. அவட சொல்லுவேன், என்கிட்ட காசு இல்லை, நீ என்ன இது இவங்களுக்கு ஏதோ காசெல்லாம் கொடுக்கணும் போல இருக்க, பார்த்தா தெரியுது. இவங்க எல்லாம் ஒரு ஆளை முன்னாடி உட்கார வைக்கிறாங்க, மரியாதைலாம் மாறி மாறி இருக்குது. அதனால என்ன மதிக்காம இல்லை, எனக்கு தெரியல. நான் அது அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்த்தா தானே, நம்ம இயேசுவை தேடி தானே போகிறோம். அங்கே யார் என்ன நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களான்னு போவோம், தூங்குவோம், வந்துடுவோம். நம்ம ஒரு லிமிட்டுக்கு மாரி இவனுக்கே பொறுக்க முடியல. எனக்கு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். நான் தூங்கும்போதெல்லாம் இதெல்லாம் வராது. ஸ்ரீ ரொம்ப டெடிக்கேஷன், அவன் வந்து ரொம்ப டெடிக்கேட்டாக இருப்பான். அப்படியே 10 மணி ஆச்சுன்னா 9:30 மணி 9 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துருவான். நான் 10:30 மணிக்கு தான் போவேன். ஸோ நான் போன வாரம் கூட ஸ்ரீகிட்ட சொல்லியிருந்தேன், இவன் சொல்லுவான், இயேசுக்காக நம்ம வந்து போய் 1/2 மணி நேரம் முன்னாடியே காத்துட்ருக்கணும்டா, இதுதான் எல்லாரும் சர்ச்சில் சொல்கிறாங்க அப்படின்னு. ஒரு வித்தியாசமான ஒரு இடம் என்னென்னா, இயேசு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீ எப்போனாலும் வான்னு சொல்கிறது இங்கே தான். ஸோ இங்கே என்ன கனெக்ட் பண்ணதுக்கு காரணமே வந்து நான் சிறு குழந்தை மாதிரி இருந்துட்டு அப்படி இருந்ததுனால ஸ்ரீக்கு வந்து என்னை அப்படியே வந்து கையை பிடிச்சி அழகாக இங்கே கொண்டு வந்து வச்சுட்டார். எனக்கு நான் டைரெக்டாக வந்துட்டேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி. டைரெக்டாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மை, என்ன படிக்கணும்னு நினைக்கிற படிப்பு நம்மளுக்கு டைரெக்டாக கிடச்சிட்டா எப்படி இருக்கும், அந்த ஃபீல் வந்து. ஆமா ஆமா. இப்போ எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. போன வாரத்துக்கு இருக்கும்போது ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் முதல்ல வந்து திட்டுவேன், நீ என் பின்னாடியே வால் பிடிச்சிட்டே வராத, நீ போய் ஜபி, சத்தமாக ஜபி, கையை வை. நான் சொன்னேன், உனக்கு ப்ராம்ப்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, கையை வைன்ற சத்தம் போட்டு. இந்த வாட்டி நான் ஜபிக்கும்போது பக்கத்தில் வந்து பயங்கர சத்தம் பார்த்தா அவர் ஒருத்தர் தலையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். நான் இங்கே ஜபிச்சுட்டே சிரிச்சிட்டேனா, அவர்கிட்ட போய் இயேசு எப்படி ஆப்ரேஷன் நடக்கலாம், ஆப்ரேஷன் நடக்கக்கூடாது, எப்படி
அதனால யார் கூட அவரும் தலையாட்டிகிட்டே இருக்கிறாரு. சரி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டாரு. போன வாரம் போய் இந்த சண்டே போகும்போது நான் 5வது மாடி தான் ஐசியூ கீழே வந்துட்டேன். அரை மணி நேரமாக கீழே நிற்கிறேன். எனக்கு எந்த வார்டு, ஏன்னா என் பேக் இவங்கிட்ட இருக்குது, பேக்குள்ளே தான் காஸ்பிட்டல் இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த ஆங்காலஜி இதுக்குள்ளே போகணுன்ட்டு வெயிட் பண்ணுறேன். 10 ஃபோன் 20 ஃபோன் அடிக்கிறேன், எடுக்க மாட்டேங்கிறான். அந்த 2 சிஸ்டரை பிடிச்சி அவங்களுக்கு ஃபுல் சுவிசேஷத்தை சொல்லி நான் ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்கேன்னா, இல்லை ஒரு கரெக்டாக ஒரு 35 நிமிஷம் சொல்கிறான். 35 நிமிஷமா நான் எந்த வார்டுக்கு போகணும்னு தெரியாமல் நான் சுற்றிட்டு இருந்தேன். சரி நான் அவனுக்கு வந்து அந்த இது ரொம்ப ஜாஸ்தி, எது கேட்டாலும் இல்லை ஏசுனால தானே ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா நானாவது ஓரளவுக்கு 2004 நான் பேப்டிசம் எடுத்துட்டேன். இவன் இப்போ என்னோடய ஃப்ரெண்டு தான் அந்த பாஸ்டர். அவர் பேசும்போது உங்கள் ஃப்ரெண்டு இன்னைக்கு பேப்டிசம் எடுக்கிறாங்க. எறும்புக்கு ஈ அடிக்கிற சொல்லுவாங்களே, இரும்பு அடிக்கிற வேலை இடத்துல ஈ அடிக்கிற வேலைன்ற மாதிரி இவன் எதுக்கு பேப்டிசம் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ஒரு சர்ச்சில் அன்றைக்கி வந்து நான் வந்து சாட்சி சொல்ல போயிருந்தேன். இவனுக்காக தான் வந்தேன். அது ஒரு ஈஸ்டரோ ஏதோ ஒரு டே அன்றைக்கி. அப்புறம் பார்த்தா நிஜமாகவே ஞானஸ்தானம் எடுக்கிறான். அப்புறம் இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் இங்கே வரும்போது கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இங்கே அவன் செட் ஆக மாட்டான், அவன் சொன்னால் என்ன திட்டுவான்னு. இவன் எப்படி, நான் வந்து சொன்னேன் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நீ எப்படி என் கூட வர, நீ எப்படி நம்ம உள்ள ஒன்றா ஊழியம் போகிறோம் அப்படின்ட்டு. அது என்னென்னா நம்ம யோசிக்காத ஒரு விஷயத்த அவர் பண்ணுறாரு. ஏன்னா எனக்கு தெரியும் நான் அவனுக்கு தெரியும் நான் எவ்வளோ பேர் ஸ்ட்ராங் ஹிந்துன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எனக்கு தெரியும் இவன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் ஹிந்துன்னு. அதே மாதிரி நான் 2 பேரும் எவ்வளோ கோவக்காரங்க. எனக்கு என்ன போன வாரம் நான் ஆஃப் பண்ணதுக்கு அதான் காரணம். ஏன்னா இப்போது இன்னொரு ஃப்ளாஷ்பேக் சைடு ஒன்று இருக்குது, அது வெளியே வந்துட வேணான்றதுக்காக தான் சைலண்ட்டாக இருக்கிறோம். அப்போ நான் யோசிக்கிறேன், எல்லாத்தையும் மாற்றி இன்றைக்கி வந்து ஒரு பேக்கை தூக்கிட்டு வார்டாக போயிட்டு எல்லாரும் பேஷண்ட்டையும் பேசிட்டு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்மனால முடியாது. இது நம்மனால நடக்கவே நடக்காது. இது வந்து ஃப்ளஷில் வர விஷயமே கிடையாது. இதுக்கு வந்து இட்ஸ் வர்த். அந்த ஒவ்வொரு வாட்டி நான் போன வாட்டி கூட சொன்னேன், உள்ளே போகிற வரைக்கும் பக்குன்னு அடிக்குது. வாட்ச்மேன் பிடிப்பானா, செக்யூரிட்டி பிடிப்பானா, அந்த நேரம் மட்டும் ஃபோனை பேசிட்டே உள்ளே போகிற மாதிரி உள்ளே போயிடுது. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வாரமும் இவன் சொல்கிறேன், எப்படி நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம எப்படி இருந்தோம், எங்களோட ஃப்ளாஷ்பேக் என்ன எங்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட எங்களை வந்து இந்த அளவுக்கு ஜீசஸ் யூஸ் பண்ணுறாருன்னா நாங்கள் சொல்கிறது அதே ஒன்று தான். இது கன்சிஸ்டன்சின்னு கிடையாது. எங்களோட கடைசி நாள் வரைக்கும் இது வந்து இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே தான் போயிட்டுருக்கணும். கூட ஒரு ஸ்டெப்பு கூட கீழே இறங்கவே கூடாது. இது வந்து இப்போ இன்னும் வந்து நிறைய இப்போ ஹிந்தி புக்கெலாம் எடுத்துட்டேன். எனக்கு எப்படியாவது இந்த நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக ஹிந்திக்காரங்களை அடிக்கிறாங்களே, ஹிந்திக்காரங்களாம் இங்கே வந்துட்டாங்களே, இங்கே லாக் பண்ண இவங்களை சொல்லிட்டு இப்போ ஸோ நாளுக்கு நாள் வந்து நம்மளோட ஆசையும் நம்மளோட வாஞ்சியும் அதிகமாகுது. நிறைய பேருக்கு இயேசு பற்றி சொல்லணும்னு. ஸோ நிஜமாலுமே வந்து அதுக்கு ரீசன் வந்து நான் வந்து ஃப்ளாட்டர் பண்ணுறதுக்காக சொல்லலை. இங்கே வந்து இவன் வந்து டோட்டலாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கான். நம்ம என்ன சொல்கிற வர்றோம் என்ன ஒன்று, இப்போ புதுசாக வந்து உங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் வந்து ஜீசஸ்கிட்ட நீங்கள் குழந்தையாயிடுங்க. எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படிலாம் யோசிக்காமல், எனக்கு ஜீசஸ்கிட்ட நீங்கள் குழந்தையா விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து எல்லாமே தோணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அவர் அழகாக நடப்பது. சின்ன பசங்களை இப்போ காலேஜ் படிக்கிறீங்க நீங்களாம், இப்போ அடுத்த இது பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கவே தேவையில்லை. எனக்கு ஏசப்பா பார்த்துப்பாரு அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா அழகாக அவர் நடத்துவார். ஆமென். லூக்கா 18வது அதிகாரம் எடுப்போம். அவர் சொல்லியிருக்கார், லூக்கா சிறு குழந்தையை போல் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத லூக்கா 18 ரொம்ப இன்னும் எளிதாக சொல்லியிருக்கிறாரு. லூக்கா 18 16 17. லூக்கா 18 16 17. இயேசுவோ அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமாம், இப்போ ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. சிறு பிள்ளை போல, அதாவது சிறு பிள்ளை போல, சிறு பிள்ளைகள் எப்படி வந்து ஏற்றுக்கிறாங்களோ, பெற்றோர்களை எல்லாம் நம்ம சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்றுக்கிறாங்களோ, அதுபோல் ஒரு சிறு பிள்ளை போல் நிறைய கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காம
நிறைய கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காம இயேசுவோட வசனத்தை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் அவர் சொல்கிறாரு அவங்க தான் உள்ள நுழைவாங்க, அவங்க தான் உள்ள நுழைவாங்கிறார். அப்போது எனக்கு நிறைய தெரியும், நான் எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணிட்டு தான் உள்ள நுழைவேன் அப்படின்னா இந்த வசனத்தின்படி நுழைய முடியாது. இயேசு எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். இயேசு எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான், நான் ஏற்றுக்கிறேன், அவர் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா அப்படிப்பட்டவங்க இருக்க முடியும். அவங்க அவருடைய கிங்டமில் தொடர்ந்து கனி கொடுக்க முடியும். இங்கே வசனம் தெளிவாக சொல்கிறார். இதில் மத்தையும் சொல்லியிருக்காரு, ஆனால் லூக்காலலாம் க்ளீனாக இருக்குது. எவனாகிலும் சிறுபிள்ளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள. தேவனுடைய ராஜ்யம் என்ன? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். தேவனுடைய ராஜ்யம்னா இயேசு, தேவனுடைய ராஜ்யம்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் ஏற்றுக்கொள்ளாதது இதுதான். இயேசுங்கிறத ஏற்றுக்க மாட்டேன். கர்த்தர் ஆண்டவருங்கிறாங்க. இயேசு கர்த்தர் ஆண்டவர் தெய்வன் கடவுள், ஆனால் இயேசுங்கிற நாமம் கிடையாது, ஏற்றுக்க மாட்டேக்காங்க. அது வாயில் வரமாட்டுக்கு. அடுத்தது இயேசுவோட வசனம் தான் பைபிள், அதுதான் பின்பற்றணும், அவர் தான் தேவன். இந்த அவர் வசனம் இல்லை, எல்லாமே முக்கியம், எல்லாமே முக்கியம், எல்லாமே முக்கியம் அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அறியாமை. இப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்ம சட்டம் போட்டிருக்கோம். சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் சட்டம் போட்டிருக்காங்க நம்மளை அடிமைப்படுத்தி. அதுவும் இதுவும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் எவ்வளோத்துக்கு முட்டாள்தனமோ அதுதான். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்று தான், ஈக்குவல், எல்லாமே ஆவியானவர் கொடுத்தது தான். அதுவும் கவர்மெண்ட் கொடுத்தது தான், இதுவும் கவர்மெண்ட் கொடுத்தது தான், ஈக்குவல்னு சொல்ல முடியுமா? இதான். ஸோ இது இன்றைக்கி பிரச்சனை அதில் தான் இருக்குது. அவங்க சிறுபிள்ளை போல் இயேசுவை, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய வசனங்களை, மத்தேயு, மார்க்கு, லூக்கா வசனங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடி இல்லை. நல்ல மறுபடியும் எடுத்து சொல்லியிருந்தேன். அவங்க யாரை கேள்வி கேட்கணுமோ அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு பாஸ்டர் தசன பாகம் கொடுங்க அப்படின்னு சொன்னா அங்க கேள்வி கேட்கணும், ஏன் கொடுக்கணும், ஏன் இது பழைய ஏற்பாடு எங்க இருக்கு, அங்க அவங்க கீழ்படுகிறாங்க. யாருக்கிட்ட கேள்வி கேட்கணுமோ அவங்க கிட்ட கேள்வி கேட்கறது இல்லை. யாருக்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, இயேசு போயிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இதுதான் இவங்க பண்ற தப்பு. என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், இப்போ நான் போன சர்ச்சு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், இது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் தானே இயேசு பண்ணார் அப்படி நான் அங்கே கேட்கறது இல்லை. அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்களோ, இப்போ நான் போகிற இடத்துல எல்லாருக்கும் பார்க்கும்போது ஒவ்வொரு கிறிஸ்டியன்ஸோட ஹீரோ யாருன்னு கேட்டால் அவங்களோட பாஸ்டர் தான். ஆமாம், அவங்க பாஸ்டர் வர்ஷிப்பில் தான் இருக்காங்க. யார் போனோம், என் பாஸ்டர் ரொம்ப நல்லவர், என் பாஸ்டர் தங்கமானவர், எங்கள் சர்ச்சு பெருசு, என் இயேசு பெரியவர், என் இயேசு நல்லவர்னு நான் கிறிஸ்டியன் சொல்லி நான் கேட்கவே இல்லை. என் பாஸ்டர் நல்லவர், என் சர்ச்சு நல்லது, என் சர்ச்சு பெரிய சர்ச்சு, என் சர்ச்சில் ஏசி இருக்குது, இயேசு இல்லை. நாங்கள் கொடுக்குற தசம பாகத்தை என்ன அந்த நர்ஸ் கிட்ட கூட அந்த அம்மா ஆயா கிட்ட கூட அவங்ககிட்ட தான் சொன்னேன். நாங்கள் கொடுக்குற எங்கள் பாஸ்டர் இவ்வளோ பேருக்கு நாங்கள் உதவுறாரு, இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அது நீங்கள் ஓகேம்மா, நீங்கள் உங்கள் கையால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நீங்கள் கொடுங்கம்மா உங்கள் கையால். நீங்கள் ஏன் உங்களுக்கு அந்த டைம் இல்லையா கொடுக்கறதுக்கு? இந்த ஒரு சாக்கு சொல்கிறாங்க எங்கள் பாஸ்டர். தசமபாகங்கிறது புதிய உடன்படிக்கையில் கிடையவே கிடையாதுங்கிறது அவங்களுக்கு ஏற மாட்டேங்குது. தசமபாகம் கொடுத்தாங்கன்னா அவங்க சபிக்கப்பட்டவங்கன்னு கலாத்தியர் 3:10 பவுல் தெளிவாக சொல்லியிருக்கான். ஆமாம், அதில் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். கலாத்தியர் 5:4 சொல்கிறான் நியாயப்பிரமாணத்தினால். அப்படின்னா தசமபாகம் காணிக்கையினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்து போனீர்கள். தசமபாகம் காணிக்க கொடுத்தான்னா, ஓய்வு நாள் உண்டுன்னு சொன்னான்னா, சவுண்டு கம்மி சொன்னாங்கன்னா அவன் கிறிஸ்தவனே இல்லைன்னு பவுல் சொல்லியிருக்கான். இவங்க எப்படி பவுல் வசனத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க, அதை எப்படி கேட்குறாங்க, அதை எப்படி படிக்கிறாங்க புரிய மாட்டேங்குது. க்ளீனாக இருக்குது, அவனுக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு இருக்குது. அப்போது ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அப்பப்போ சொல்லுது பேய் பிடிச்ச கூட்டம்னு சொல்லுவேன். இல்லை, அது கூட்டம்னு சொல்லுவேன். ரெண்டு மட்டும் சொல்லவே மாட்டாங்க. 2 விஷயம் சொல்லவே மாட்டாங்க. இவங்க சொல்லுவாங்க சபை கூட்டத்தில் விட்டுவிடக்கூடாதே அப்படிம்பாங்க. அது பாதி வசனம் தான். எங்கே இருக்குன்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது. இயேசு எங்கே சபை கூட்டத்தில் பற்றி சொல்லியிருக்காரோ அதுவும் அவனுக்கு தெரியாது. பட் சொல்லியிருக்க சபை கூட்டத்தில் விட்டு விடக்கூடாது, எல்லாம் முக்கியம் அப்படின்னு. இயேசுவை விட்டாச்சு, எங்கே போயாச்சு, சபை கூடுதலை மட்டும் பிடிச்சிக்கிட்டாச்சு. சபை கூடுதல் வேண்டான்னு சொல்லலை, முக்கியம். ஆனால் இயேசுவை விட சபை கூடுதல் முக்கியமா? இயேசுவே இல்லாமல் சபை கூடுதல் பண்ணால் சபை கூடுதல் அது இயேசுவோட சபை கூடுதலா? வேற லெவல் அது. ஆமாம், பிசாசுடைய சபை கூடுதல் ரொம்ப சாஃப்டாக சொல்ல போனோம். ஆமாம், அது சொல்கிறாங்க. அடுத்தது
அடுத்த ஓய்வு நாளை கடைபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்து சொல்லுவாங்க இயேசுவே தேவாலயத்துக்குள்ளே போனார்ல. இப்போ இந்த வாரமும் ஆயிடுச்சு ஒரு லேடி, இயேசுவே தேவாலயத்தில் போனார்ல, நீங்கள் ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அப்போ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் 2 விஷயங்களை அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஆமாம், சரி. ஒன்று விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதகத்தை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொத்தமாவார்கள். விசுவாசி அப்படின்னா அவன் பேய் ஓட்டுவான், வியாதி குணப்படுத்துவான்னு இயேசு சொல்லியிருக்காரு. இதை மட்டும் எந்த ஒரு கிறிஸ்தவனும் சொல்ல மாட்டான். அதனால தான் சொல்கிறது பேய் பிடிச்ச கூட்டம்னு. இது சொல்ல மாட்டாங்க. இது இயேசு வாயிலிருந்து தானே வந்திருக்கு. அவங்க அதெல்லாம் சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இயேசு தேவாலயத்துக்கு போனார் சொல்கிறாங்க. இயேசு இதைத்தானே சொன்னார், இதை சொல்லியிருக்காரு. விசுவாசிக்கிறியா, நீ விசுவாசிக்கிறியா, விசுவாசிக்கிறேன்னு என்ன பண்ணணும்? பேய் ஓட்டணும், வியாதி குணப்படுத்தணும். அது வராது. இது நம்பர் 1. அடுத்தது காணிக்கையை பற்றி நிறைய பேசுவாங்க. எப்படி இது பண்ணுறது, அப்படி விதைக்கிறவன் சிறுக விதைத்தால் சிறுக, பெருக விதைத்தால் பெருகின்னு அங்கிட்டு இருந்து பவுலத்தில் எல்லாம் சொல்லுவாங்க. இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க, ஒன்றே சொல்ல மாட்டாங்க. மத்தேயு 25:34 நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் வியாதியஸ்தனாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. என்னை அந்நியனாக இருந்தேன், சேர்த்துக்கிட்டீங்க. அது சொல்கிறாரு, மிகவும் சிறியவனாக சகோதரர்கள் ஒருவனுக்கு இதை செஞ்சீங்களோ எனக்கே செஞ்சுங்கள். இவங்க தான் நீதிமான்கள்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது மத்தேயு 25:41 சொல்கிறாரு, இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியிலே போங்கள். எதுக்கு? சர்ச்சுக்கு போல, ஓய்வு நாளை அனுசரிக்கலையா, காணிக்க தசமம் கொடுக்கலையா? இல்லை, நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு தரல. நான் வஸ்திரம் இல்லாத இருந்தால் எனக்கு வஸ்திரம் கொடுக்கல, சொல்லிட்டு கொடுக்குறாரு. 45 சொல்கிறாரு, மிகவும் சிறியவனாகி ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யலையோ அதை எனக்கே செய்யலை, போங்க நரகத்துங்கிறாரு. இந்த வசனத்தை எந்த ஒரு கிறிஸ்தவனும் சர்ச்சு கிறிஸ்தவனும் சொல்ல மாட்டான். எந்த பாஸ்டரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. நம்மகிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறவங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 2 வசனங்களை சொல்லவே மாட்டாங்க. விசுவாசிக்கிறவாள் நடக்க அடையாளங்களையும் சொல்ல மாட்டாங்க. அடுத்தது இயேசுவுக்கு எப்படி கொடுக்கறது, மிகவும் சிறியவனாக ஒருவனுக்கு எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க, எதை செய்யலையோ எனக்கே செய்யலை. மத்தேயு 25:45 சொல்லார், மிகவும் சிறியவனாகிய ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யலையோ அதை எனக்கே செய்யலை. இதை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் வைட்டல், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். விசுவாசிக்குள்ளே அடையாளம் என்னது? சர்ச்சுக்கு போகிறதா? பைபிளில் இல்லவே இல்லை. இயேசுவோட விசுவாசிக்கான அடையாளம் சர்ச்சு போகிறதா? இல்லவே இல்லை. பேய் ஓட்டுறது, வியாதி குணப்படுத்துது. ஆமாம், தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தனுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யங்கிற பரிசுத்தாவி வந்திருக்குன்னா மத்தேயு 12:28 யாரோட குழந்தை செக் பண்ணுங்க, நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. அது மத்தேயு 12:28 சொல்கிறாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதே. அப்போது நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யங்கிற பரிசுத்தாவி வந்திருக்கிறார்னா ஒரே ஒரு அடையாளம், பேய் ஓட்டணும். இதுவும் அவங்களுக்கு தெரியவே செய்யாது. அவங்க அதெல்லாம் பேசவே மாட்டாங்க இந்த வசனம் அப்படின்னா. அதனால தான் நான் என்னோட லாங்குவேஜில் சொல்கிறேன், அதெல்லாம் சொல்கிறேன், பேய் பிடிச்ச கூட்டம். அப்போது இது இருக்குது. பட் சீஷர்கள், அவங்கள குறை சொல்லி இல்லை, சீஷர்கள் இந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம ஓடுறோம். ஏசப்பா சொல்கிறாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஓடுறவன் எப்போதும் அவன் விழுந்திருக்கான், அது தெரியணும், எதனால் விழுந்திருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கரெக்டாக பார்த்து இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணி விசுவாசத்தை துவக்கிறவரை முடிக்கிறவரும் அவரை பார்த்துட்டு இயேசுவே நோக்கி அவர் சொன்னதே பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். இடப்பக்கம் வலப்பக்கம் பார்க்கக்கூடாது. ஆற்றுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அங்கேருந்து அப்சர்வ் பண்ணிடக்கூடாது, அந்த அசுத்தங்களை அப்சர்வ் பண்ணிடக்கூடாது. உலகம் நம்மளை இழுக்காதபடி கவனமாக ஓடும். அதாவது ஆஸ்பத்திரி ஊழியம் நம்ம தெரியுது, அதை யார் நிறுத்திட்டாங்களோ அவங்க கிங்டம்ல எல்லாம் போயிட்டாங்க. ஆஸ்பத்திரி ஊழியம் அங்கே போய் பேய் ஓட்டுறது, வியாதி குணப்படுத்துறது எவ்வளோத்துக்கு இம்பார்ட்டன்ட்னா, அது பண்ணாத ஆளுங்க அவங்க சாப்பாடு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு அதெல்லாம் பண்ணலாம், பட் அவங்களால நிற்க முடியல, அவ்வளோதான், அவுட்டு. ஸோ அதை நிறுத்தவே கூடாது. ஆஸ்பத்திரி இப்போ அது ஏசப்பா ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டில், இந்தியாவில். ஆமாம், இப்போ நீங்கள் நம்ம அமெரிக்காவில் நம்ம தம்பி போயிருக்கிறாரு, பிரதர் போயிருக்காரு விஜய், அங்கெல்லாம் ஆஸ்பத்திரிலாம் திறந்து கிடையாது. சிங்கப்பூரில் நமக்கு பிள்ளைகள் இருக்குது, சிங்கப்பூர்லாம் ஆஸ்பத்திரிக்குள்ளே போக முடியாது. ஆமாம், யூகேயில் நமக்கு பிள்ளைகளுக்கு அவரே நர்ஸ் தான் நம்ம மகா, அங்கே அங்கே அவங்களோட பேஷண்ட்ஸுக்கு பண்ணலாம். மற்றபடி அவங்க ரோட்டில் போய் தான் இயேசுவை பற்றி சொல்கிறாங்க.
ரோட்டில் போய் தான் சொல்கிறாங்க. இந்த 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 திறந்த வாசல் அங்கே இல்லை. இங்கே இயேசு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, எப்போ எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும், நீ போக வேண்டாம், நான் அவனை கொண்டுட்டு வரேன். அவர் கொண்டு வரல, பேய்கிட்ட விட்டுருந்தாரு. அவன் க்ளீனாக கொண்டாந்து எல்லாரையும் எல்லா திருநெல்வேலி, திருவண்ணாமலை, காரைக்குடி எல்லா இடத்துலையும் வந்து ராஜீவ்காந்தி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இங்கே தான். எல்லா காம்ப்ளிகேஷன், பெரிய பேய் பிடிச்சதெல்லாம் இங்கே தான் இருக்காங்க. போங்க இப்போ பிள்ளைகளை போய் அதை விரட்டுங்க, பெரிய பேய்களை விரட்டுங்க. ஆமாம், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல், எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், வரிசையாக இருக்குது. அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு வரிசையாக நமக்கு கொடுத்துருக்காரு. அது திறந்த வாசல், பெரிய வாசல். எனக்கு இவ்வளோ பெரிய திறந்த வாசல் இருக்கும்போது நான் ஒரு கிராமத்துக்கு போய் ஊழியம் பண்ணுறேன். சைலண்டாக பண்ணும். எனக்கு எல்லாரும் இன்றைக்கி எல்லாரும் இது போடும்போது கொஞ்சம் சைலண்டாக பண்ணுங்க. ஓகே, டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இதில் கிராமத்துக்கு போய் போனால் நீங்கள் தேடி போய் பார்க்குறதுக்கு 5 பேர் 10 பேர். இங்கே அப்படி இல்லை. கிராப்டிவாக கை கால் கட்டை போட்டு எல்லாம் பேண்டேஜ் போட்டு கிடக்குறான். ஆமாம், 10 பேரில் 9 பேர் எஸ் சொல்கிறான். இதோ ஒரு ஆள் தான் வேணாங்கிறாங்க. எல்லா இடத்துலேருந்தும் இருக்குது. அதாவது இயேசுவை பற்றி அறிவிக்கிறதுக்கு திறந்த வாசல். அப்போ இதை பயன்படுத்தலை அப்படின்னா இயேசு கொடுத்துருக்கிற திறந்த வாசலை ஒருத்தன் பயன்படுத்தலைன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் இது ரொம்ப கிளியர். தமிழ்நாட்டில் இந்தியாவிலும் தான் ரொம்ப கிளியர். எங்கேயுமே நல்லா ஜெபம் பண்ணிட்டு போனால் வாசலை யாரும் அடைக்க முடியாது. ஜெபம் பண்ணாமல் போனால் பிரச்சனை. ஆமாம், இயேசுக்குள்ளே இல்லாமல் போனால் விரட்டி விட்டுருவான். ஆமாம், ஏன்னா அது அவன் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போது அவனை கட்டி போட்டுட்டு நம்ம போகும்போது நமக்கு கிடைக்குது ஆத்மாக்கள். அப்போது நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னா, வெளியே புறப்பட்டு போய் அவங்க இயேசுவை பற்றி அறிவித்து ஜனங்களுக்கு ஆஸ்பத்திரியில் வியாதியை குணப்படுத்துறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டே. அதாவது இயேசுவோட கூட நிலைத்திருக்கிறது. மதனங்களா இயேசு யோவான் 15:5-6 என்னில் நிலைத்திருங்கள். இயேசுவில் நிலைத்திருக்கிறது, தொடர்ந்து அவருக்கு கனி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம பார்க்குறோம். அது இல்லாதவங்க நிற்க முடியல. அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை தவிர யாரும் இதை பண்ணலை. நீங்கள் பார்த்துருக்கலாம், ஏதோ அறிவிச்சிட்டு போகலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அறிவிக்கலை. இயேசுவை அறிவிக்கிறதோடு நிறுத்தாமல் அவங்களுக்கு இருக்கிற வியாதிகளை வரட்டுறோம் இயேசுவின் நாமத்தில். நல்ல உடனடியாக பதில் கிடைக்குது. வலிகள்லாம் ஓடுது, பேய் ஓடுது, நல்லா இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாகவே தெரியுது. கை வச்சா பவர் இறங்குதுன்னு தெரியுது. ஆமாம், ஆளை கூப்பிட்டுங்க வாங்க இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு கை வச்சா போதும் அப்படிங்கிறாங்க. பவர் இறங்குது, ஷாக் இறங்குது. பவர் கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் பவர் கொடுத்துருக்காரு. ஆமாம். ஸோ நம்ம யார் மேலெல்லாம் கை வைக்கிறோமோ அவ்வளோ பேர் மேலேயும் பரலோகத்தோட வல்லமை, இயேசுவோட வல்லமை இறங்குது. அங்கே இருக்க பேய் ஓடுது. நல்லா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்போது இந்த திறந்த வாசலை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணணும். அதில் என்ன ஆகிடக்கூடாது, அதில் ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடாது. இப்போ தருமபுரி டீம் அவங்க போகிறாங்க. சகோதரி கற்பகம் அவங்க பிள்ளைகளோட போய் ஆஸ்பத்திரி போக துவங்கிட்டாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. பெங்களூர் டீம் போகிறாங்க. ஆமாம், இந்த தொடர்ந்து நிறைய போகிறாங்க. இப்போ புதுசாக ஒரு டீம் இதுலேருந்து வந்திருக்காங்க. பெண் நாடகத்துலேருந்து ஒரு தகப்பனார், தாயார், 2 பிள்ளைகள் வந்திருக்காங்க. முதல் நாள் வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்போம்மா, நான் முதல்ல சொல்லலை. ஆமாம், வந்திருக்காங்க. ஸோ இப்போது ஆமாம் வந்திருக்காங்க. ஸோ இப்போது இதில் நமக்கு ஃபைனலாக பிள்ளைகள் வந்து புறப்பட்டு போகிறாங்களா, இயேசுவோட வல்லமையை அவங்க உபயோகிக்கிறாங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புறப்பட்டு போகணும், அங்கே வல்லமை வெளிப்படணும். பேய் ஓட துவங்கிருச்சுன்னா ரைட், பிள்ளை வந்து லைனில் இருக்குது, அவர் உள்ளே வந்துட்டார். ஏசப்பா வந்து அவங்களுக்கு உள்ளே வந்துட்டார். மத்தேயு 12:22 உள்ளே வந்துட்டார். இப்போ அந்த பிள்ளையை வந்து இயேசுவோட வசனத்தை வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணால் போதும். வசனத்தை ஜெபம் மெயின்டைன் பண்ணால் போதும். ஸோ நம்ம ஓடுறோம்னா அவர் சொல்லியிருக்காரு, முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காரு. பிந்தினோர் முந்தினோர் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம இந்த வார்னிங்கை எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும், கணக்கில் வச்சுக்கிட்டே இருக்கணும். வேறு வழி இல்லை. நம்ம வந்து அந்த கட்டட சபை கிறிஸ்தவர்களை கம்பேர் பண்ணுறோம், வேறு வழி இல்லாமல் போகுது. ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு போனால் அவன் தான் வந்து எதிர்க்கிறான். இப்போ எல்லா வம்புகளையும் அவங்க தான் பண்ணுறாங்க. ஆமாம், நிறைய நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறது சர்ச்சுக்காரங்க தான் வேஸ்ட் பண்ணுறாங்க. இந்து முஸ்லீமுக்கு டக்குன்னு வசனத்தை சொல்லிட்டு டக்குன்னு பண்ணுறோம். இந்த கிறிஸ்தவனுக்கு நம்ம பண்ணுறதுக்குள்ளே நம்ம படுற பாடு ஒன்றுக்கு 5 மடங்கு டைம் எடுக்கு. ஏன்னா அவனுக்குள்ள உள்ள கழிச்சடையெல்லாம் அதெப்படி ஐயோ அதெப்படி போடாமல் பண்ணிச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்குன்னு போகணும். நம்ம நேரத்தை நிறைய வேஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு தான். பட் அவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆமாம், நம்ம அது கம்பேரிசன் வந்து அன்அவாய்டபுளாக இருக்குது. ஆனால் அந்த கம்பேரிசனை மட்டுமே பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இடறக்கூடாது. நம்ம கையில் என்ன நடக்குது, நம்ம கையை வச்சு ஏசப்பா என்ன பண்ணுறார். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துக்கிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. தேவனுடைய ஆவியும் தேவனுடைய விரல். நம்ம கையில் இருக்கிறது நம்ம விரல், தேவனுடைய விரல். இது கரெக்டாக ஒர்க் ஆகணும். இதை ஒவ்வொரு சீஷரும் என்ஷூர் பண்ணணும்.
வாரத்துக்கு எத்தனை நாள் முடியுதோ போகணும், எத்தனை நாள் முடியுதோ அவர் கொடுக்குற கிருபைக்கு ஏற்ற மாதிரி போய்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது, ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடாது. ஆமாம், ஏன்னா அவர் க்ளீனாக 5 இடத்துல சொல்கிறார். உள்ளவனவனோ மத்தேயு 25:29 5 இடத்துல கொடுக்குறாரு. உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனோ அவனிடம் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம வந்து என்றைக்குமே பரலோகத்தில் இயேசுவோட சமூகத்தில் நம்ம வந்து உள்ளவன், அவருடைய ப்ரெசன்ஸில் உள்ளவன் உள்ளவள் அப்படிங்கிறத நம்ம காமிச்சுக்கிட்டே இருக்கணும். அதில் அந்த வைராக்கியம், உண்மையான வைராக்கியம் என்னது? பிடிச்சி எதிரியை பிடிச்சி கடிக்கிறது இல்லை. உண்மையாக வைக்கும் புறப்பட்டு போய் பேய் ஓட்டணும், வியாதியை குணப்படுத்தணும், காசு வாங்கிடக்கூடாது, அடிமை பண்ணிடக்கூடாது. இதுதான் உண்மையான வைராக்கியம். இதை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து நம்மளை வந்து கீழே உழ விட மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரு? கொடுப்பார், பரிபூர்ணம் அடைவான் கொடுத்துருக்கிறார். ஆமாம், பரிபூர்ணமும் அடைவான். உள்ளவனேவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போது கடந்த வாரம் பார்த்தேன், பிரதர் ஜோஸ் என் கூட வந்துட்டு இருக்கிறவர், அவருக்கு இப்போ டிசர்னிங் வந்திருக்கு. போய் பக்கத்தில் நின்றுட்டு கடன்னு அவங்கள பற்றி எல்லாம் சொல்கிறார், கொடுக்குறாரு. வேலை தொடர்ந்து பண்ண கொடுக்குறாரு. நமக்கு தெரியும், ஒரு நம்ம சகோதரி போகிறாங்க, கட்டி கை வைக்கிறாங்க, கட்டி காணாமல் போகுது. ஆமாம், அது தொடர்ந்து போகும் பொழுது அவர் கூட கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம என்ன அளவுக்கு வைராக்கியம் காமிக்கிறோமோ, வைராக்கியம் டிரான்ஸ்லேட்டட் இன்டு ஆக்ஷன். வைராக்கியம் வாய்ஸ் அவடால் இருந்ததுன்னா ஒன்றுமே நடக்காது. வைராக்கியம் வாய்ஸ் அவடால் இருந்ததுன்னா ஒன்றும் நடக்காது. வாய் பேசவும் செய்யணும். வாய் பேசாமல் இருந்தாலும் ஒன்றும் ஒர்க் ஆகாது. ஆமாம், தேவனுடைய ராஜ்யத்தில் முக்கியமானது வாய் பேசணும். ஊமைகளுக்கு இங்கே இடமில்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் ஊமைகளுக்கு, அதாவது வாய் பேசாதவர்களுக்கு இடமில்லை. நல்ல வாய் பேசணும். இந்த மகளாம் சுஜிலாம் வரும்போது வாயை பேச மாட்டான். இப்போ அந்த மகன் போனால் வாய் பேசுகிறத நிறுத்த முடியல. அவ்வளோதான். அதனால நம்ம வாய் யாருக்கு பயன்படுத்துவோங்குது, அப்போ நம்ம சரளமாக பேசுகிறோம். இப்போ யாருனாலும் ஈஸியாக தட்டி விடனா இயேசு பற்றி சொல்ல முடியுதுல்ல நம்மளால். நமக்கு அந்நியன் யாருமே கிடையாது. ரோட்டில் போகிற ஆள் எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்டு தான். டக்குன்னு தட்டி பேச துவங்கிடுவோம். நமக்கு ஆஸ்பத்திரியில் அப்படி தானே பழகி போயிடுது. ஆமாம், ஸோ அதனால் எந்த ஊரில் போனாலும் நமக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குன்னா நம்ம சொந்த பந்தங்களும் அங்கே தான் இருக்காங்க. டேரெக்டாக வண்டி நம்ம எங்கே இருக்கோமோ கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து இறங்கி, எப்பா கொஞ்ச நேரம் இருங்க, நம்ம சொந்தக்காரங்களை பார்த்துட்டு வரேன், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எங்கே இருக்குது, நேராக போய் பேச வேண்டி தான். எந்த ஊர் போனாலும். ஆமாம், எந்த ஊர் போனாலும். என்னை எலெக்ஷனை அப்சர்வரை போட்டாங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில். நேராக செக்யூரிட்டியில் அனுப்பி விட்டுட்டு ஒரு பிஏ மட்டும் கொடுத்துட்டு டக்கு சாயந்தரம் வாக்கிங் போய் ஆஸ்பத்திரி, லெஃப்ட் ரைட் அதுவாதிக்கு வியாதி குணமாயிட்டு. அங்கே வந்து டாக்டரே வீடியோ எடுத்து அனுப்பி விட்டுட்டார், போட்டு தள்ளிட்டாரு. ஸோ நமக்கு எங்கே போனாலும் நமக்கு ஆள் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க. எங்கே இருக்காங்க? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அவ்வளோ பேர் நம்ம சொந்தக்காரன். ஸோ நமக்கு பிரச்சனையே கிடையாது. லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இயேசு அதை கொடுத்துருக்காரு. அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அதை வந்து ப்ளஸ்ஸாக எடுக்கிறவங்க, நம்மெல்லாம் ப்ளஸ்ஸாக எடுக்கிறவங்க தான். அதை தொடர்ந்து எடுக்கணும், விட்டுறக்கூடாது. லூக்வாமாக விட்டுறக்கூடாது. இந்த ஆவி அனல் இல்லாமல் போகிறதுக்கு விட்டுறவே கூடாது. அதை எதப்பா சொல்கிறார்? விழித்திருங்கள்னு சொல்லியிருக்கிறார். ஆமாம், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். வசனம் ஜெபம் பண்ணிட்டு விழித்திருக்கிறது ஆக்ஷனில் போய்கிட்டே இருக்கணும். கிரியை இல்லாமல் சும்மா பேசிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. ரைட் தானே? ஸோ இது நம்ம பார்த்துட்டோம். அவர் கொடுத்த வசனத்திலேருந்து, அதாவது வார்த்தையிலேருந்து வசனங்களை நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். என்ன மகளை கவிதா, இந்த மகளை இந்த மகளை யாரும் இங்கே பார்க்க முடியாதுமா, இந்த பக்கம் வந்துக்கிறீங்களா? இந்த பக்கம் வந்துக்கோங்க. இந்த பக்கம் வந்துக்கிறியாம்மா? அந்த அதில் வந்து உட்கார். ஒரு 5 மினிட்ஸ் அதில் வந்து உட்காருமா. அதில் வந்து உட்கார். நீங்கள் உட்காரு. நீங்கள் விவேக், நீங்கள் இங்கே உட்காரு. அதில் உட்காருமா. அந்த சகோதரி அம்மா பக்கத்தில் உட்காரு. நீங்கள் விவேக் இங்கே உட்காரு. கவிதை சொல்லுங்க மகளா. என்னோட சர்ச்சில் வந்து நான் வெளில வரும்போது கடைசியாக அவங்க வந்து ஒரு மாதிரி அடிமைத்தனம் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. தப்புன்னு எனக்கு பட்டுச்சு. ஸோ நான் ஒரு பாயிண்டில் மூடிட்டு இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட்க்கு மேலே முடியலன்னு கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். அப்போ அந்த பாஸ்டர் வந்துட்டு, நீ யார் என்ன சொல்கிறதுக்கு, நான் வந்து காட் ஆர்டெய்ன்ட் மினிஸ்ட்ரி 13 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நிறைய பைபிள் வசனமெல்லாம் எடுத்து அனுப்பிச்சி விட்டார் எனக்கு. அதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. பட் ஆனால் தப்புன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இப்போ வரைக்குமே நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் பண்ணுறேன். எனக்கு தெரியுது இதுதான் உண்மை, எனக்கு தெரியுது. பட் அதை பேச விட மாட்டுறாங்க இந்த சர்ச் பீப்புள். இங்கே பேசுகிற விடுறோமே, இங்கே நீங்கள் அலோடு, யூ கேன் ஸ்பீக். இங்கே ஃப்ரீ பேசலாம். இங்கே போங்க, ஆஸ்பத்திரி ஊழியம் போகலாம். ஆமாம், வில் கிவ் சப்போர்ட். என்னென்னா நிறைய விஷயம் லைக்
அந்த ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாருன்னா, நீ எனக்கு வீக்லி 500 கொடுத்துடணும். ஓ 500. இது என்ன புதுசாக இருக்க? நான் இது வரைக்கும் இந்த லாரிக்கு இந்த ஒரு ஸ்டேஷன் விட்டு அடுத்த ஸ்டேஷன் போனால் மாமூல் கொடுக்குறத கேள்விப்பட்டிருக்கேன். பட் வாரம் மாமூல் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல பிரதர்? வாரம் 500 ரூபா மாமூல். ஓகே. அப்புறம் அப்படி அமிச்சுன்னா காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி சொல்லுவாரு. ஏதாவது வாரம் காசு இல்லை 200 ரூபா அமிச்சா நோ பிளெஸிங்ஸ் நத்திங். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அண்ட் அவங்களோட ப்ரீச்சிங் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்படி பண்ணுறேன், நீங்களாம் எப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு. ஸோ ஃபுல்லாகவே நம்மளை ஒரு மாதிரி மட்டம் தட்டி அவங்கள ப்ரேஸ் பண்ணுற மாதிரி எனக்கு இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே ஃபுல்லாக நம்ம ஜீசஸை தான் ப்ரேஸ் பண்ணுறோம், அங்கே ஃபுல்லாக அவங்கள தான் ப்ரேஸ் பண்ணுறோம். நான் இங்கே போனேன், இந்த இது நடந்துச்சு, இவங்க வாழ்க்கை இப்படி நடந்துச்சு, இவங்க சாட்சி சொல்கிறாங்க, நான் அவங்கள தான் அவங்கள ப்ரேஸ் பண்ணி எனக்கு இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நானும் பேச எனக்கு கொஞ்சம் தைரியமும் வருது. நல்லா பேசுகிறீங்க. இந்த மகள்லாம் அவ்வளோலாம் பேசலை. ஆமாம், நீங்கள் விட்டு ஆஸ்பத்திரியில் போய் விட்டு பொறிச்சு எடுத்துருவீங்க, மது மாதிரி பொறிப்பீங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கம்மா இங்கே சுபா, இங்கே வந்துருங்க சுபா, இங்கே வந்துருங்க. அங்கெல்லாம் அங்கே பின்னால் கேமரா கிடையாது, இங்கே வாங்க சுபா தங்கச்சி. இங்கே மகளை நீங்கள் வேணால் உட்காந்துக்கோங்க, அதில் உட்காந்துக்கோங்க. நீங்கள் உங்கள் கான்வர்சேஷன் இங்கே உட்காருங்கம்மா மகளை, உட்காருங்க. சுபா தங்கச்சி இங்கே வாங்க, கொஞ்சம் இந்த பக்கம் இழுத்து போடுங்க, அதில் கொஞ்சம் இங்கே வாங்க தச்சலாம், இந்த பக்கம் வாங்க. உட்காருங்க. நீங்கள் மைக் அவங்க கையில் கொடுங்கம்மா. சொல்லுங்கம்மா சுபா. ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஊழியம் பண்ண ஆரம்பித்த பிறகு கிட்டத்தட்ட சொல்ல இந்த பக்கம் தெரியும், இந்த பக்கத்தில் வந்து பேசுங்கம்மா. இப்படி வந்து உட்காருங்க. நீங்கள் உட்காருங்கம்மா. தம்பி இங்கே வாங்க. ஆமாம், அதில் உட்காருங்க. இந்த அவங்க லைவில் இருக்கவங்களும் உங்கள் முகத்தை பார்த்துப்பாங்க நீங்கள் பேசுகிற வரைக்கும். அதுக்கு பிறகு அவர் தங்கச்சி கொடுக்காது. சொல்லுங்கம்மா. ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஊழியத்துக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் அப்போ தான் திடீர்னு பார்க்குறேன். நான் போன இடத்துலலாம் வெறும் இயேசுவை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் கூட நான் பிரதரோட நேம் சொன்னதே கிடையாது. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், எப்போ பார்த்தாலும் பாஸ்டரை தான் பேசுவேன், எந்நேரமும் பாஸ்டரை தான் சொல்லுவேன். அப்படித்தான் இருந்தோம். அப்படிதான் சொல்லுவேன் நான் எப்போதுமே. ஆனால் நான் திடீர்னு ஒரு நாள் ஏதோ எனக்கு தோணுச்சு, ஆமாம் நம்ம போன இடத்துலலாம் இயேசுவை மட்டும் தானே சொன்னோம், ஒரு முறை கூட நம்ம பிரதரோட நேமை சொன்னதே கிடையாது அப்படின்னு அப்போதான் யோசிக்கிறேன் நான். இது அப்போ ஏசப்பாவோட பேர் அந்த இடத்துல மகிமைப்படுது. இயேசு அப்போஸ்தலர் 1:8 படி இயேசுவை பற்றி மட்டும்தான் சாட்சி கொடுக்கணும். சபையை பற்றி சாட்சி கொடுத்துடக்கூடாது, மேய்ப்பனை பற்றி சாட்சி கொடுத்துடவே கூடாது. கொடுத்தா அது வந்து வயலேஷன். ஆமென். உங்கள் மேய்ப்பன் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் மேய்ப்பனை பற்றி பேசிடவே கூடாது. மேய்ப்பன் வேலைக்காரன். ஆமாம், இயேசு தான் எஜமானன், அவர் தான் உயிரை கொடுத்துருக்காரு நமக்காக, அவரை பற்றி மட்டும்தான் பேசணும். அதுதான் உண்மையான சபை. மேய்ப்பன் அதைத்தான் என்கரேஜ் பண்ணணும். இங்கே வந்து சபையை பற்றி பேசக்கூடாது, எங்கள் வீட்டு சபை பேசவே கூடாது, எங்கள் மேய்ப்பன் பேசவே கூடாது. பேசுனா நம்ம விழுந்து போயிருக்கோம்னு அர்த்தம். நம்மகிட்ட இல்லை, என்ன இல்லை, சத்தியம் இல்லை. பேசுறதுக்கு சத்தியம் இல்லை. இன்னொன்று என்ன வேணும், சாட்சி வேணும். சாட்சின்னா நான் கை வச்சேன், ஏசப்பா இப்படி குணப்படுத்தினாரு, பேய் ஓடிச்சு, அலறி அடிச்சு ஓடிச்சு, வியாதி குணமா, இந்த சாட்சி இல்லை. இந்த சாட்சி இல்லைங்கும்போது மனுஷனை பற்றி பேசுவோம், மற்றதை பற்றி பேசுவோம். இவ்வளோதான். எம்டி, அதாவது எம்டி வெசல்னு சொல்லுவாங்கல்ல, உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லை. இவங்க தான் இப்படிப்பட்டவங்க தான் மேய்ப்பனை பற்றி பாஸ்டரை பற்றி மேய்ப்பனா பாஸ்டரை பற்றி பேசுவாங்க. இப்படிப்பட்டவங்க தான் சபையை பற்றி பேசுவாங்க. சபையின் மேன்மை. சபைக்கு ஒரு மேன்மை கிடையாது, இயேசுவுக்கு மட்டும்தான் மேன்மை. இயேசுவுக்கு மட்டும்தான் மேன்மை. ஆமாம், மேய்ப்பன் வேலைக்காரன். மேய்ப்பனை பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து வேலைக்காரனை பற்றி பேசுகிறாங்க, எஜமான விடுறாங்க. அப்போ சுஜாக்கா வந்து எனக்கு இதெல்லாம் சொல்லும் பொழுது நான் எப்போ பார்த்தாலும் பாஸ்டர்னு தான் பேசுவேன். அப்போ அவங்க முகம் ரொம்ப சோகமாக போயிடும், ரொம்ப சோகமாக போகும். நான் அப்போ ஒரு முறை 5 வருஷம் இல்லை, எனக்கே டவுட்டு, நான் இந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் ஏன் இவங்க முகம் இவ்வளோ சோகமாக போகுது அப்படின்னு எனக்கே டவுட் வந்துடும். அப்போது எனக்கு வந்து அப்போதான் ஒரு முறை மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள் அப்படின்னு அந்த வசனத்தை ஏசப்பா காமிச்சாரு. ஓ, அதனால தான் இவங்களுக்கு முகம் அவ்வளோ சோகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் அந்த மாதிரி சொல்கிறதே நிப்பாட்டிட்டேன் நான். ஆமென். அதுக்கப்புறமா வெறும் இயேசுவை பற்றி மட்டும்தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இயேசுப்பா அழகாக கூட்டிகிட்டு வந்துட்டார், குறைஞ்சாரு. இப்போ நல்ல பவர்ஃபுல்லாக பண்ணுறாங்க, நல்ல டாக்குமெண்டேஷன் பண்ணுறாங்க, அழகாக இங்கிலீஷில் அழகாக டாக்குமெண்டேஷன் பண்ணி அனுப்புகிறாங்க. நமக்கு
டாக்குமெண்டேஷன் பண்ணுற ஆள்களும் பிள்ளைகளும் வேணும். சகோதரியும் பண்ணுறாங்க, இந்த மக புதுசாக லைனில் வந்திருக்கான், அவ்வளோ அழகாக டாக்குமெண்ட் பண்ணுறான். குட். நம்ம வந்து அழகாக எழுதியும் பப்ளிஷ் பண்ணணும் இயேசுவுக்கு மகிமையாக. அப்போது எல்லாருக்கும் சாட்சியாக போகும், வீடியோவோட ஃபோட்டோவோட போகும். அதை நல்லா பண்ணுறீங்க சகோதரி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு சகோதரி உங்கள் சிஸ்டர்ல சுஜாதா ரொம்ப 5 வருஷம் பொறுமையாக முயற்சி பண்ணியிருக்காங்க. இயேசுவும் உங்களுக்காக காத்துட்டே இருந்து ஒரு வழியா அவரும் உங்களை பிடிச்சிட்டாரு, அவங்களும் உங்களை பிடிச்சிட்டாங்க. ஆமாம், இப்போ இயேசுவுக்காக நிற்கிறீங்க. வெரி குட். ஓகே. ஸோ இப்போ யார் மது பிரதர். போன வாரம் அவங்க கிறிஸ்டியன் ஃபேமிலி தான். அவங்க ஒரு சின்ன பொண்ணுக்கு அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸ்ரீ ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு திடீர்னு அவங்க கிட்ட போய் பேசணும் போல தோணுச்சு. அப்போ அவங்க பேசும்போது அவங்கள ப்ரேயர் பண்ணிட்டு பேசும்போது அவங்க கேட்டாங்க, நீங்க 2 பேரும் இப்படி ப்ரேயர் பண்றீங்கன்னா உங்களை யாராவது ஒருத்தர் கைட் பண்ணிருக்கணுமே. இயேசு அவங்க சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு ஜீசஸ் இல்லை, சொல்லுங்க பரவாயில்ல, நாங்கள் ஒன்று நீங்கள் இல்லை நீங்கள் சர்ச்லேருந்து வரலன்றது எங்களுக்கு தெரியுது. நீங்கள் நாங்கள் சொன்னோம் இல்லை, நாங்கள் டைரெக்டாக தான் நாங்கள் ப்ரே பண்ண வர்றோம். பட் நீங்கள் ஒரு இடத்துல சேருவீங்கல்ல, கண்டிப்பா ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க, அந்த இடம் எங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்க போரூர்ல ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம். அப்போ சொன்ன இந்த மாதிரி வந்து ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஒருத்தர் வந்து கைட் பண்ணுவாரு, ரிட்டையர்டு கலெக்டர் அப்படின்னு, உமாசங்கர் ஐயா அப்படின்னு சொல்லி. ஓகே நாங்களும் போரூரில் தான் இருக்கோம், டிஸ்சார்ஜ் ஆனதுமே வர்றோம், கண்டிப்பாக நாங்களும் வர்றோம். ஏன்னா அவங்க இவ்வளோ நாளாக சர்ச் தான் போயிட்டு நம்ம இது மாதிரி பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது நீங்கள் பண்ணுறது. இப்போ வந்து ப்ரேயர் பண்ணுறவங்க காமனாக வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. நம்ம வந்து அவங்க தலைமையில கையை வச்சு அவங்களுக்கு நிறைய விஷயம் அவங்கள சொல்ல அறிக்கையிட வச்சு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ண வச்சு நீங்கள் இதை பிடிச்சி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு இப்போ அவங்க சுஜாதா சிஸ்டர்லாம் ரொம்ப அவ்வளோ சாஃப்டாக இறங்கி அவங்க 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 கொஞ்சம் பார்த்துக்கங்களேம்மா அப்படின்னு சொல்லி அப்படி அந்த அவ்வளோ சாஃப்டாக, நாங்கள் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அப்படின்னுவேன் நான். அப்படியே இவங்க ரொம்ப சாஃப்டா அன்னைக்கு தான் பார்த்தேன். ரொம்ப அதனால தான் கொஞ்சம் அவங்கள பார்த்துட்டு இருந்தேன், எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க உருகாதவங்க கூட உருகிடுவாங்க போல இருக்கு, அவ்வளோ இதாக பண்ணிருந்தாங்க. ஸோ சில பேருக்கு வந்து அதை எங்கே கைட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க இப்போ கேட்கும்போது சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. நாங்களும் கூட இது வரைக்கும் வந்து இதுவரை எங்கேருந்து வரீங்க அப்படின்னா ஸ்ரீயே சொல்லுவாள், நான் வந்து நாங்களாம் டைரெக்டாக வர்றோம் ஆமாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வீட்டு சபை அவ்வளோதான், வீட்டில் கூட்டுறோம் அவ்வளோதான். அவங்கள அதுக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அதில் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் வாங்க. அவ்வளோதான். எங்களை பற்றி என்ன கேட்குறதுக்கு, இயேசுவை பற்றி கேளுங்க, நாங்கள் அவ்வளோதான். ஆமாம். இப்போ ஓகே, வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, இப்போ நம்ம வாங்க ஒரு மைக்கேல். லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். நானும் சைமன் பிரதரும் போயிருந்தோம். ஸோ அந்த வார்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்கின் அலர்ஜி அது மாதிரி அந்த வார்டு. அங்கே போயிட்டு பார்க்கும்போது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் போடல, துணி மட்டும் மூடிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஃபுல்லாகவே குத்தும் போல இருக்கு அந்த டிசீஸ் வந்து, ட்ரெஸ் போட முடியாது. மைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நான் சரி ப்ரேயர் பண்ணுறோமா கேட்டோம். சரி ப்ரேயர் பண்ணுங்க சொன்னாங்க. ஸோ நானும் வரோம், ஜஸ்ட்டு அவங்க அறிக்கை பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணுங்க, மன்னிக்காதவங்க மன்னிங்க சொல்லிட்டு நாங்கள் ப்ரே பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து கண்ணை மூடி ப்ரே பண்ணும்போது ஒரு ஒலி போல எங்களுக்கு தெரிஞ்சுது நீங்கள் ப்ரே பண்ணும் போது அப்படின்னு அவங்க சாட்சி சொன்னாங்க. அப்புறம் உடம்புல அந்த குத்துறது அந்த அந்த ஒரு மாதிரி இருக்கிறதுலாம் வந்து இப்போ மாறி சில்லுன்னு இருக்கு, ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு எங்களுக்கு, உடம்பு நல்லா ஆயிடுச்சு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நான் வரேன், ஜஸ்ட் நானும் வந்து நெக்ஸ்ட் வீக் நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு நானும் வரேன் சொல்லிட்டு அவங்களுக்கு முகத்து சந்தோஷம் வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருந்தவங்க வந்து ஃபேஸஸ் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் பெட்டுக்கு நாங்கள் போகும்போது இன்னொருத்தர் அதே மாதிரி தான் வந்து கண்ணை திறக்க முடியாமல் அப்படி ஸ்கின் ஃபுல்லாக செம்ம அலர்ஜி. ஸோ ஃபுல்லாக வந்து தோல்லாம் உறிஞ்சி அவங்களுக்கு வந்து ரொம்ப கண் கூட திறக்க முடியல, அந்தளவுக்கு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நாங்கள் பைபிள் வசனம் அடிச்சு வசனம் திறந்து பார்க்குறோம், கரெக்டாக அவங்களுக்கு மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வசனம் அவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்காக வந்தது. ஸோ அந்த வசனம் படிக்க வச்சோம். அவங்க நம்ம ரெகுலராக எல்லாருக்கும் மன்னிக்கிறது சொல்லி கொடுக்கணும். அவங்களே படிக்க வச்சோம், படித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்லாம் மன்னிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முகத்தை அப்படியே ஒரு முகக்கலை வந்த மாதிரி அவங்க அப்படியே ஒரு சிரிச்சிட்டு ஏசப்பாக்கு நன்றி சொல்ல சொன்னாங்க. ஸோ அது ஒரு பெரிய சாட்சியாக இருந்தது எங்களுக்கு. அது மட்டும் இல்லை, விடுதலை ஆகணும், விடுதலை ஆகணும், வியாதி குணமாகணும். ஓகே, குட். கொஞ்சம் நாய்ஸ் கம்மியாக சொல்லுங்கள், கதவை அடிக்கடி திறக்காதீங்க, நாய்ஸ் கம்மி பண்ணுங்க பிள்ளைகள். போன வாரம் வந்து எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம்ப்பா. அங்கே வந்து உமன் வார்டுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். ஒருத்தர் வந்து கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காங்க, மனநோயாளி. அவங்களுக்கு வந்து எதுவுமே புரியாது, எதுவுமே தெரியாது, பிளைண்ட் ஃபுல்லாகவே.
அவங்களுக்கு வந்து நாங்கள் ஏசப்பா நீங்கள் எழுந்துச்சு உட்காருங்க ஏசப்பா அவங்ககிட்ட பேசணுன்னே அழகாக மனநல நோயாளி வந்து அழகாக எழுந்துச்சு உட்காந்துட்டாங்க. ஆமென். அப்போ நாங்கள் ஏசப்பாக்காக ப்ரேயர் பண்ணும்போது ஏசுன்னு சொல்லுங்க. அவங்க வந்து சொல்லவே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டு ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு வந்து கேட்காது. அவங்க சொல்லவும் மாட்டாங்க. அப்போ ஏசு சொல்லுங்க அப்படின்னு அவங்க ஏசு ஏசு அழகா சொன்னாங்க. ஆமென். அப்புறம் வந்து நாங்கள் பேசிட்டே இருக்கிறோம். ஏசப்பா என்னை விடுதலை பண்ணிட்டார். ஒரு மனநல நோயாளி ஹalleluya. ஏசப்பா என்னை விடுதலை Hallelujah. பண்ணிட்டாங்க, ஆ. ஏசப்பா என்னை சுகப்படுத்திட்டாரு அப்படின்னு Amen. சொன்னாங்க. ஆ. அப்போ ஏசப்பா அவ்வளோ பெரிய மனநோயாளி போயிட்டு நமக்குலாம் டாக்டர்ஸ்னாலாம் வாய்ப்பே இல்லை, க்யூரே பண்ண முடியாது. அவங்களே நாங்கள் எதுவுமே சொல்ல, நான் சுத்தமாக எதுவுமே சொல்ல இல்லை, அவங்களே எழுந்துச்சு அழகா ஏசப்பா குணப்படுத்திட்டார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் அப்படின்னு சொன்னாங்க. ஹalleluya. அது ஹalleluya. ஏசப்பாக்கு ரொம்ப எனக்குலாம் அவ்வளோ கொண்டாட்டம் ஆயிடுச்சு, குஷி ஆயிடுச்சு. ஹalleluya. 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 ஏசப்பாக்கு நன்றி. அப்புறம் ஹalleluya. இன்னொரு கிறிஸ்டியன் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், அவங்க வந்து 45 இயர்ஸாக என்னமோ கிறிஸ்டியன் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு வந்து கொழுப்பு கட்டி இருந்துச்சு, ரொம்ப பெருசா இருந்துச்சு. எங்க முன்னாடியே ஏசப்பா வந்து அது கரை வச்சுட்டார். எங்க ஆமென். முன்னாடியே கரை ஹalleluya. வச்சுட்டார் ஹalleluya. ஏசப்பா. இதான் சாட்சி. அது ஏசப்பாக்கு நன்றி. ஆமென். ஹalleluya. குட். நம்மளுக்கு இந்த ஏசப்பாவோட சிலுவையை நம்ம சுமக்கணுன்றது நம்ம பாடுகளும் நம்ம சுமக்கணும். இன்னொரு இந்த பாரம் வந்து நம்மளுக்கு இவங்களுக்கு ப்ரே பண்ண இப்போ எவ்வளோ ஒரு கில்ட்டாக இருக்குன்னா, நான் இப்போ நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு. இன்றைக்கி நான் போகும்போது ஒரு அந்த அந்த 9S ரூமில் வந்து ஒரு பொண்ணு, சின்ன வயசு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ப்ரே பண்ணிவிட்டு அந்த பொண்ணு ட்ரக் எடுத்து ஆல்கஹால் வந்தனால அந்த பொண்ணால் நிற்க முடியல. அந்த பொண்ணு ப்ரே பண்ணி பக்கத்தில் ஒரு அம்மா படுத்துட்ருக்கு பெட்டு கீழே. தம்பி இங்கே வராதப்பான்னு இருந்துச்சு. ஏம்மா நான் உங்களுக்கு ப்ரே பண்ணிட்டு போகிறேம்மா, நான் அவங்க பையன் மறந்தம்மா அப்படின்னும் போது, இல்லை நான் வந்து பாத்ரூம் போயிட்டேன். அவங்க லாங்குவேஜில் சொன்னாங்க, கக்கூஸ் போயிட்டோம்ப்பா அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா இருக்குமான்னு சொல்லிவிட்டு நான் அவங்க தலையில் வச்சு ப்ரே பண்ணிட்டு, நான் இதுக்காக சொல்கிறேன், ஐ வாஸ் ரெடி. நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணுவேன், நான் க்ளீன் பண்ணி விட்றேம்மா, ஏன்னா அங்கே ஆளுங்க வரல. அப்புறம் நான் சொன்னேன், அப்புறம் அவங்க சைடில் டியூப் போட்டிருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன் டியூப் போட்டிருக்கு, இல்லை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் டாய்லெட்டே போயிருந்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணிடுவேன், பட் அந்த டியூப்லாம் இருக்கிறனால தான் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சிஸ்டரை கூப்பிட்டு வந்தேன். என்ன சொல்ல வரேன்னா, இவங்களுக்கெல்லாம் நம்ம சுவிசேஷத்தை போய் சொல்லனா அது எவ்வளோ பெரிய பாரம், அது எவ்வளோ பெரிய பாவம் நம்மளுக்கு. இதை வந்து எப்படி வந்து மடத்தனமாக ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு சர்ச்சுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு பார்த்த முகங்களே பார்த்துக்கிட்டு பாடின பாட்டே பாடி வருஷ கணக்கில் இதே பண்ணிவிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது வந்து எவ்வளோ ஒரு அப்போ அவங்களுக்கு அந்த பாரம் இல்லை. அந்த கம்பேஷன் இல்லைனாவே நம்மளுக்கு அந்த கம்பேஷன் எங்கேருந்து வருது? எனக்கு இந்த அழுது ப்ரேயர் பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் காலை எழுந்திரிச்சு அந்த எனக்கு ரொம்ப டச் ஆகிறது வந்து இந்த எக்மோர் ஹாஸ்பிட்டல் போகும்போது. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஏமாட அவ்வளோ பாசம் தரலாம், அப்போ வந்தோன்னே எனக்கு கட்டி பிடிச்சிப்பாங்க. அந்த குழந்தைங்கள பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, எனக்கு காலை ப்ரே பண்ண ஒரு 1/2 hour வார்த்தையே வராது. கண்ணிலேருந்து பாட்டு தனியாக ஊற்றிட்டுருக்கோம். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ அழகாக ப்ரேயர் பண்ணோம், அவ்வளோ அழகாக இயேசுன்னு சொன்னோம், அவ்வளோ அழகாக இயேசுன்னு சொன்னோம், அவ்வளோ அழகாக பண்ணோம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஹீல் ஆகுறது ஒரு விஷயம் கேட்கும் போது ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க, அந்த பையன் பேர் ஏப்ரஹாம், அந்த ஏப்ரஹாமுக்கு கட்டி போயிடுச்சு, அந்த ஏப்ரஹாம் இப்போ நல்லா இருக்கான், வெயிட்டு போட்டான். அந்த குழந்தைக்கு ஒரு 2 கிலோ வெயிட் ஏறிடுச்சுன்னு ஒரு நியூஸ் கேட்கும் போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குன்னா, அதுக்கு காரணம் வந்து நமக்குள்ள ஜீசஸ் இருக்காரு. ஆமென். ஆமென். இந்த பக்கம் ஒரு பக்கம் இந்த மாதிரி கூட்டம். நான் நைட் ஒரு வீடியோ பார்க்குறேன் யூடியூப்பில், அதுவும் ஒரு ஃபேமஸான சேனலு. அதை பார்த்து எனக்கு ஆக்சுவலாக சிரிக்கணும் இல்லை கோவம் வரும், பட் எனக்கு பாவமாக தான் இருக்குது. ஒரு ஹிந்து ஒரு அம்மா அந்த வீடியோவோட பேரே வந்து கடவுளே வந்துட்டியே அப்படின்ற. சரி கடவுளே வந்துட்டேன்னா அந்த அம்மா வந்து சொல்லுது, கடவுளே வந்துட்டியே, என்னை பார்க்க வந்துட்டியே, நான் பண்ண வேண்டுதலுக்கு நீ என்னை பார்க்க வந்துட்டியேன்னு அந்த அம்மா முகத்தை காமிச்சிட்டு அந்த அம்மா ஒரு பெட்டை பார்த்து கும்பிட்டுருக்கு. சரி என்னதான் அந்த ரூம்குள்ளே சாமி எப்படி இவன் கும்பிட்ட சாமி எப்படி வந்துருக்குன்னு பார்த்தா பெட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய பாம்பு. அந்த பாம்பை பார்த்துட்டு இந்த அம்மா கடவுளே வந்துட்டேன்னு கன்னத்தில் போட்டுக்குது. அப்போனா இதை வந்து இது ஆக்சுவலாக நியாயமாக சிரிப்பு வருது. எனக்கு வந்து எவ்வளோ பரிதாபமாக இருக்குன்னா, கண்ணுக்கு முன்னாடி பாம்பு, அது சாமி இல்லை, மெய்யான தெய்வத்தை தெரியல, இவங்களுக்கு வந்து தெரிய வைக்கணும். ஏன்னா எனக்கு ஏன் ஹோப்ஸ் இருக்குன்னா, இதே ஸ்ரீ வந்து எங்கள் அப்பா அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும்போது அப்போலோ ஹாஸ்பிட்டல் பின்னாடி ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் ஒரு புத்து இருக்கும். அந்த புத்துலேயே தான் நான் சாமி கும்பிடுவேன், அந்த புத்துலேயே தான் கும்பிட்டுருப்பேன். அந்த புத்துக்குள்ளே எவனுமே கை விடுவோம், நான் மட்டும் தான் கை விடுவேன். அந்த புத்துக்குள்ளே அவ்வளோ பாம்புங்க இருக்கும். அது வந்து அப்போ நான் யோசிச்சேன்னா, அப்போ நான் இந்த பாம்பை தான் நான் கும்பிட்டு இருந்திருக்கேன். எந்த அளவுக்கு நான் பைத்தியக்காரத்தை நான் பண்ணுவேன்னா, எனக்கு கோல்டு செயின்லாம் போடுவாங்க, எடுத்துகிட்டு போய் புத்துக்குள்ளே போட்டுருவேன்.
நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து இன்னும் அந்த கோயில் இருக்குது. அப்போ ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்குது. அப்போ ஹாஸ்பிட்டலோட கோயில் தான். அப்போ அதில் ஒரு நெட்டு போடணும் போல தெரியுதே. அதில் ஒரு நெட்டு போட்டால் தங்கம் கிடைக்கும் போல தெரியுதே. அப்போ எத்தனை பேர் உள்ளுக்குள்ளே முட்டையை ஊற்றுறேன், பாலை ஊற்றுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்ட்டு. பட் என்னன்னா எனக்கு என்ன ஹோப், ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த நான் வந்திருக்கேன்னா, இப்போ இத்தனை பேர் இன்னும் இந்த பாம்பை கும்பிடுறவங்க, இந்த நான் பாம்பு இல்லை பள்ளியை இது யாருக்கும் தெரியாது. பள்ளிய சாமின்னுவாங்க, நான் பள்ளிய சாமி கும்பிட்டுருக்கிறேன். அது பள்ளி சிச்சுச்சுச்சுச்சுன்னுச்சுன்னா அது ஆமா. இது என்னன்னா இது அப்போ இவங்க எல்லாத்துக்காகவும் இவங்களை நான் கிரிட்டிசைஸ் பண்றதை விட, இவங்களை பார்த்து நான் கோவப்படுறதோட, இவங்களுக்கு இயேசுவை தெரிஞ்சுக்கணும்னு நான் ப்ரே பண்ணலன்னா அப்போ எனக்குள்ள இயேசு இல்லைன்னு அர்த்தம். கிரிட்டிசைஸ் பண்ணுறது என்ன வேணும், அதான் நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். எல்லா விஷயத்துலையும் நம்ம குறை கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். எல்லார்கிட்டையும் ஒரு குறை இருக்கும். ஆனால் இயேசு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு நம்மக்கிட்ட அவ்வளோ குறை இருக்குது, நம்மக்கிட்ட எந்த குறையும் பார்க்காம நம்மக்கிட்ட இருக்க நல்லதை மட்டும் இயேசு பார்க்குறாருன்னா அந்த குணம் நமக்கு இருக்கணும். நம்ம கிண்டல் பண்ணிட்டு எந்த வார்த்தையில் ஒரு பாயிண்ட்டை பிடிக்கலாம். இந்த வார்த்தை தப்பு, இந்த வார்த்தை ஜெவா வெட்னஸ்லேருந்து ஒரு லேடி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க, அண்ணன் பிளாக் பண்ணிட்டாரு. அவங்களுக்கு வேறு நம்பர் இருந்து எனக்கு வரும். எனக்கு லாஸ்ட்டாக நான் திட்ட வேணாம்னு நினச்சிருந்தேன். எனக்கு லாஸ்ட்டாக கோவம் வந்தது. உமாசங்கர் அவர் பேசும்போது 8 தப்பு நான் கண்டுபிடிச்சினோன்னே நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக பொறுமையாக இருந்தேன். எனக்கு அன்றைக்கி பொறுமை இழந்துட்டேன். நான் சொன்னேன், இன்னொரு வாட்டி நீங்கள் பேசினீங்கன்னா எனக்கு பழைய ஸ்ரீலாம் வரான். என்ன பிரச்சனை, நீங்கள் நான் செத்தாலும் நான் ஜெவா வெட்னஸ் வரமாட்டேன். நீங்கள் ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்னு கேட்டேன். சைலண்ட்டாக தாங்க. நம்ம பர்சனல் லைஃப்பில் வர நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, சைலண்ட்டாக தாங்க. உங்கள் புருஷன் நிஜமாலுமே பாவம். இதுக்கு மேலே நான் இது வரைக்கும் பேசவே இல்லை. ஏன்னா என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா அந்த என்ன ஸ்பிரிட்னா என்ன குறை கண்டுபிடிக்கலாம், என்ன இது கிறிஸ்டியன்ஸ்கிட்டையும் அதிகம் இருக்குது. ஒரு மெசேஜ் போடுறோமா, இந்த மெசேஜில் இத்தனாவது பாயிண்டில் என்ன தப்பு சொன்னாங்க, இதில் எப்படி குறை கண்டுபிடிக்கலாம், இல்லை என்ன இருக்கலாம். இது டைம் வேஸ்ட். இவன் சொன்ன மாதிரி டைம் வேஸ்ட். அது இயேசு சொன்னதுக்கு படி போய் ஒன்றும் எத்தனை சோல்ஸ் இன்னைக்கு நரகத்துக்கு போயிட்டுருக்கு. அந்த சோல்ஸுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை விட்டுட்டு நம்ம ஆர்கியூ பண்ணிவிட்டு அவங்கள குறை கண்டுபிடிச்சிட்டு இயேசு சொன்னதை செய்யாமல் பழசு முக்கியமாக தாவீது சொன்னாரா, என்ன இதில் என்ன புரியவே இல்லை. புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்கிறத விட்டுட்டு, குணமாக்குறதை விட்டுட்டு இதை நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா எப்போ ஐசியூ திறக்கும், எப்போ ஐசியூக்குள்ளே போவோம், எப்போ நாங்கள் ஹிந்துவாக இருக்கும்போது இந்த சொர்க்கவாசல் திறக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் நிற்பேன். அது திறந்தாங்கன்னா உளுந்தடிச்சுட்டு கும்பலில் போவோம் சொர்க்கவாசலுக்குள்ளே போகிறது. அப்படி போவோம். அதே மாதிரி இந்த இதுக்கெலாம் போகும்போது, இவர் பேரை சொல்ல விரும்பல, பெரிய ஊழியக்கார், இவர் தலையில் கை வைப்பாரா, அவர் தலையில் கை வைப்பாரா, இவர் ரூமுக்குள்ளே போய் நம்ம பார்க்க முடியுமா, அவர் ரூமுக்குள்ளே பார்க்க முடியுமா. இப்போ எனக்குலாம் ஒவ்வொரு வாட்டி ஜிஹெச் வாசலுக்குள்ளே போக முடியுமா, போன உடனே நம்ம ஐசியூக்குள்ளே போக முடியுமா, இந்த வார்டுக்குள்ளே போக முடியுமா, இதுதான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்மளுக்கு இருக்க வேண்டிய வேலை அதிகமாக இருக்குது. இதுவே இப்போ தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், சண்டே மட்டும் இல்லாமல் நடுவில் போக ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒன்றும் வாரத்தில் 7 நாளே பத்தாத நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு குறை கண்டுபிடிக்கிறது, இதில் ரொம்ப இந்த பெசிமிஸ்டிக்காக இருக்கிறது, இதெல்லாம் ஒரு யூஸும் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே இந்த ஃபைண்டிங் ஃபால்ட், யூ ஷுட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் த பீப்புள் ஹூ டூ ராங், whose intention is to grab money, whose intention is to அவங்களோட சபையை அவங்க கிட்ட நீ குறை கண்டுபிடிச்சா பரவாயில்ல. பொட்டாட்டம் இந்த குழந்தைங்க, இந்த வயசு குழந்தைய ஃபஸ்ட்டு இந்த வயசில் நீ ஊழியத்துக்கு போயிருப்பியா? நான் மதுக்கிட்ட சொல்கிறது, நம்மளுக்கு யாருமே எக்ஸாம்பிள் கிடையாதுரா. மற்ற பெரியவங்கெல்லாம் விட்டுறா, நம்ம செருப்பாலே நம்மள அடிச்சுட்டோம், இந்த பொண்ணை தாண்டா பார்க்கணும், பாடுறா, வாரத்துக்கு அத்தனை வாட்டி போதுரா, பாடுறா. ஸோ இங்கே இருக்கவங்ககிட்ட இந்த கற்றுக்க வேண்டிய விஷயமே இருக்குது. அதை விட்டுட்டு இந்த பொண்ணு மெசேஜ் கொடுக்கும்போது நீ 4வது வரியில் 8வது சென்டென்ஸில் 3வது செமிகலன் பக்கத்தில் ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா அது பேய் பிடிச்ச கூட்டம்னு சொல்லுவேன். ஸோ ஒன்று இவ்வளோ இருக்குது. தெரிஞ்ச ஹிந்துஸ் அழிஞ்சிட்ருக்குறாங்க, தெரிஞ்ச கிறிஸ்டியன்ஸ் அழிஞ்சிட்ருக்குறாங்க. அண்ட் இவங்களாம் நம்மளுக்கு தெரிஞ்சாங்கன்னா நாங்கள் மேலே போகும்போது அவர் கேட்பார், இதெல்லாம் உன் லிஸ்ட்டில் இருந்த ஆளுங்க, இவங்ககிட்ட நீ சுவிசேஷம் சொன்னியா, அவன் கேட்டான் கேட்கல, மாறல, இதெல்லாம் இல்லை, நீ சொன்னியா, உன் எஃபர்ட் போட்டியா, நீ என்ன பண்ணன்னு கேட்பாரு. அதுக்கு நம்ம பதில் சொல்லியே தீரணும். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டுவோம். நல்லா. எனக்கு நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி, அவர் கிறிஸ்டியன் தான், இங்கேயும் வந்திருக்காரு, ஒரு வாட்டி வந்திருக்காரு போல இருக்கு. எப்போ தான் முடிப்பீங்கன்னு சொல்லி கேட்டார் போல இருக்கு பிரதர்கிட்ட.
எப்போ முடிப்பீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்போ? ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இங்கே வந்து மீட்டிங்கா? நம்ம மீட்டிங்கில் நம்ம வந்து மீட்டிங்கா? ஆமாம். அவர் வந்து அப்படி கேட்குறதுக்கு இங்கே அனுமதி கிடையாது. இங்கே வந்து இயேசு எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் வந்து நாங்கள் முடிப்போம், அதுவே நடக்கும், அதுவே முடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் எனக்கு. ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு வர்ற எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த இரிட்டேஷனில் தான் நானும் ஃபஸ்ட்டு வந்தேன் இங்கே. என்ன அந்த யார் ஃபஸ்ட்டு வர்றாங்களோ அவங்க வந்து அங்கே வந்து அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பேட் கெட்ட ஆவி வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இங்கே உட்காந்து இவர் இழுத்து கொண்டாரு, அதனால அந்த ஆவி கொஞ்சம் வேலை பார்த்தது. இல்லை என்ன வேலை பார்க்காது. இல்லை எனக்கு உள்ள என்னன்னா, நான் தான் சொன்னீங்களா என்னோட ஆரம்ப கட்டத்துல இருந்து நான் தனியாக ரூமில் ப்ரேயர் பண்ணுறது, நான் தனியாக இயேசுக்கிட்ட பேசுறது, எனக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் வேணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டது. எனக்குள்ள இருக்கிற தீய சக்தியை விரட்டிட்டு என்னை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாரு ஸ்ரீ மூலிமா. நான் அதுதான் உணர்றேன். நான் அப்போ அப்படிதான் நான் கேட்பேன், எனக்கு உண்மையா இயேசுவை நேசிக்கிறவங்களை மட்டும் காட்டு. இந்த பொதுவாக வந்து பொதுவாக வந்து சர்ச்சு கிறிஸ்டியன் அப்படிலாம் வேணாம். எனக்கு இயேசுவை யார் விரும்புகிறாங்களோ, இயேசுவை யாரில் இல்லைன்னா நான் மட்டுமே பிடிச்சிக்கிறேன், நான் மட்டுமே தனியாக இருந்துக்கிறேன் என்ற இந்த ஆங்கிலோண்டியன் பசங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, ஜீசஸ் வந்து அவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் பிறப்பாலேயே கிறிஸ்தவர்கள்ன்றதுனால அவங்க நிறைய சிஸ்டம்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ அவங்ககிட்ட சொல்லுவேன், நான் மட்டும் தனியாக வீட்டில் உட்காந்துட்டு நான் ப்ரேயர் பண்ணால் என்கிட்ட இயேசு வரமாட்டாரா? இப்போ நான் அப்போ கேட்பேன் அவங்ககிட்ட, நீங்கள் என்ன இவ்வளோலாம் கேள்வி கேட்குறீங்க, உங்ககிட்ட நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு இயேசு மட்டும்தான் தெரியும் அப்படின்வேன். உனக்கு எப்படி என்ன தெரியும்? எனக்கு ஒன்றுமே தெரியாது, இயேசு மட்டும் தான் தெரியும், என்ன வேணும் உனக்கு அப்படின்பேன். நான் சொல்கிறது ஒரு 2 வருஷம் முன்னாடிலாம் எனக்கு இயேசு மட்டும் தான் தெரியும். ஏன் இயேசு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாதா? உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே எனக்கு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது தான் பிரதர் நம்ம ஒரு வசனத்தில் பார்த்தா, என் நாமத்தில் வந்து ஒரு குணப்படுத்துறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு உண்மையான விசுவாசி வந்து இயேசுவோட நாமத்தில் வந்து அவன் இது பண்ணலாம். அவன் வந்து அவன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய தேவையும் கிடையாது, அவன் வந்து இது பண்ண வேண்டியது அது அடுத்த கட்டம். இப்போ அதை கம்பேர் பண்ணதும் ஒரு நாள் சிஸ்டர் ஒன்று சொல்றாங்க, ஒரு காட்டுவாசியில் இருக்கிறவங்க, மலையில் இருக்கிறவங்க ஒரு பாவம் அறியாதவன் எங்கே போவான்? ஒரு பாவமும் பண்ணாதவன், ஒரு தப்பும் பண்ணாதவன் ஆட்டோமேட்டிக்காக இயேசுகிட்ட போயிடுவான். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் தான் நான் வந்தது தான் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து இதாயிருக்கு. ஸோ நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, என்னோட ஒரே நான் ஒரு மெயின் வசனமாக நான் யோசிக்கிறது என்னென்னா, எல்லார்கிட்டையுமே சொல்கிறது, எனக்கு இப்போ இங்கே நம்ம வந்திருக்கோன்னா இப்போ ஷீ தான் எனக்கு முக்கியம். ஷீயோட அப்பா எனக்கு முக்கியம் இல்லைல்ல. ஷீயோட அம்மாவோட ரிலேஷன்ஷிப் எனக்கு தான் தேவை. அவங்க அப்பா கூட நான் ரிலேஷன்ஷிப் வச்சு என்ன பிரயோஜனம்? அவங்கள பற்றி அது சுத்தமாக எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு ஸ்ரீ இருந்தால் போதும். அதே மாதிரி தான் இங்கே ஒவ்வொருத்தரோட தொடர்பு என்கிட்ட எனக்கு இருந்தாவே போதும். உங்களோட பர்சனலாக அவங்க சொந்தக்காரங்க யாரும் இருக்கணும். இப்படி தான் நம்மளுக்கு ஜீசஸ், நம்ம இயேசுவோட தொடர்பு மட்டும் இருந்தால் போதும். இயேசுவோட அப்பா ஜெகோவா விட்னஸா இல்லை அவர் யாரோ வந்து யாரோ இவங்கெல்லாம் மோசே கீசு யார் இருக்கட்டும், அவங்க அது அவர் இயேசு பார்த்துப்பாரு, அது நம்ம பார்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. நம்மளுக்கு இயேசு மட்டும் இருந்தா போதும் இல்லையா? அவரை மட்டுமே பிடிச்சிக்கணும். எல்லாரும் லீட் பண்றது ஒரே ஒரு மட்டும்தான் இருக்கணும், இயேசு கிட்ட மட்டும். பேசுறேன் எல்லாத்தையும் அதான் சொல்லுவேன். நீ பேசுற ஒருத்தர் கூட பவுல், அவர் பேரு பால், நீங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு, உங்ககிட்ட தான் நான் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்க அப்பா கூட பழகணும்னு நான் ஆசைப்படவே இல்லை. உங்க சொந்தக்காரங்க யார் கூடயும் பழகிறது எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. நீங்கள் எதுக்கு வந்து மோசையை பற்றிலாம் என்கிட்ட பேசுகிறீங்க? அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியல. நான் இப்போ தான் பழைய ஏற்பாடு படிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இப்பயே ஆரம்பத்திலே பிரேக் பண்ணி விட்றாதீங்க அப்படின்னு. கரெக்டு, ஆனால் அது இதுதானே உண்மை, கரெக்டு. ஆனால் இருந்தாலும் நீங்கள் அதை படிங்க அப்படின்றாங்க. படிச்சுக்கிறோம் சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு இயேசு மட்டும் தான் முக்கியம். அது நீங்கள் மத்தேயு 10:37 ஆரம்பிச்சுட்டே